மேல என்னோட கமெண்ட் கீழே எழுதியிருக்கான். யாருக்கு தெரியும்? இதே வந்து பெண்களை வந்து அவமதிப்பா பேசுறாருன்னு சொல்லிட்டு உன்னை நான் பொழப்பன்னு சொல்ற ஆடியோவும் என்கிட்ட இருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களையும் உன்னையே போட்டு பொழப்பணும் ஒரு நாள் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ டோன்ட் ஹேவ் தகுதியே இல்லை உங்களுக்கெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks, Madurai. இப்போ இந்த டிஎம்கே ஜென்சியில் வந்து மேடை போட்டு ஒரு அசிங்கப்படுத்துறதுன்றது டிவிகே சைடில் நம்ம பார்க்க முடியாது. ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருக்காரு, தொடப்பக்கட்டைன்னு சொல்லி ஆபாச வார்த்தைகள் தான், ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பேசிட்டு நாங்க இப்படி இல்ல வார்த்தைகள் சொல்ல முடியாது. இல்ல என்ன வார்த்தை பச்சை இப்போ என்ன வார்த்தை தப்பா ஒரு 60 வருடம் கட்சி, அந்த கட்சி வந்து அரசியல் ரீதியா 60 வருஷமா ஒரு கட்சி தலைமை எச்சரிக்கணும் மேடம். தலைமை வந்து எச்சரிக்குதுன்னு சொல்றாங்க இவங்க. அதே ஜென்சி மீட்டப்ல வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் கெட்ட வார்த்தைக்கு பிறந்து வேண்டாம்னு சொல்லி டிவிக்கே இருக்க எல்லாருமே வந்து ப்ளேம் பண்ணி ஒரு சாங் இன்னுமே சமக்கூடத்துல இருக்கு. அது என்ன நடக்குது? 10 ரூபாய்ங்கற பாட்டை ரிலீஸ் பண்ணது என்ன கட்சி? ஊழல் நடந்திருக்குன்றது எப்படி மக்களுக்கு எப்படி போய் சேர்க்கிறது? யார் சொன்னது? ஊழல் நடந்திருக்கு மக்கள் கிட்ட எப்படி சேர்க்கிறது? தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அது இன்னைக்கு ஆதாரம் இருக்குல்ல. ஆணவ படுகொலை நடக்குது இல்லையா, அப்போ வந்து திமுக என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க? இவங்க வந்து சிறுபான்மை அரசு, இன்னைக்கு வந்து மைனாரிட்டி அரசுன்றாங்க. ஒரு வந்து சட்டம் ஏற்றணும்னா வந்து பெரும்பான்மை தேவை. அன்னைக்கு தேதிக்கு நீங்க ஜெயிச்சிருந்த தமிழத்துல உங்க பெரும்பான்மையோட வச்சிருந்த அரசு தானே, அன்னைக்கே சட்டம் ஏற்றாம போனீங்க. இந்த 50 நாட்கள்ல இந்த ஆட்சியில எந்த தவறுமே நடக்கல. நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால கேட்கல. கடந்த 4 வருஷம் எந்த தவறுமே நடக்கல. இப்ப நீட்டுக்கு எதிராக வந்து நீங்க வந்து போராட்டம் சொல்ல மாட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். 45 நாள்ல நீங்க கொடி பிடிச்சிட்டு நீட் தேர்வுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்றோம்னு சொல்லி ஜென்சி மீட்டப் வந்து நீங்க வைக்கிறீங்க. அப்ப இவ்வளவு காலம் எங்க இருந்தீங்க? தேர்தலுக்கு முன்பு தான் இந்த இவ்வளவு பேரும் வந்து இளைஞர்கள் என்ன கொரியால இருந்து இங்க டெலிவரி பண்ணிருக்காங்களா? இப்ப இவங்க சொல்றாங்க அவங்க வந்து நீங்க கொடுத்த 50 வருஷம் ஆட்சியில இருந்தவங்க தான். நீட் தேர்வுல போராட்டம் பண்றாங்க. படிச்சு வளர்ந்தவங்க தானே தம்பி. இவங்க ஆட்சிக்கு கட்சியில வளர்ந்து இந்த இன்னைக்கு வந்து இவ்வளவு அறிவு இல்லாம ஓட்டு போட்டிருக்கானே, அது காரணம் யாரு? நீங்க தானே. பெரியாரை மையமாக வச்சு பெரியாருடைய கொள்கையில காட்டி எங்க ஓட்டு கேட்க முடியுமா? ஏன் கேட்கணும்ங்கறனா? ஏன் கேட்டு பாருங்க ஒரு தடவை. நீங்க தானே சொல்றீங்க பெரியார் கொள்கை தலைவர் இல்ல. பெரியாரோட எல்லா கொள்கைகளையும் திமுக ஏத்துக்கிட்டு தான் நடக்குது. கடவுள் வழிபாடுன்றது எங்களுக்கு கிடையாது. சாமியை கும்பிடுறவன் திமுக ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லுங்க பாப்போம். நேயர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸின் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு வரவேற்பது நான் மஞ்சுளா கோவிந்தன். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஜென்சி. தாவிகாவினுடைய வெற்றிக்கு ஜென்சி இளைஞர்கள் தான் அதிக அளவில் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விவாதமாகவே போயிட்டு இருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அந்த ஜென்சி அப்படிங்கிற ஒரு பதத்தை திமுகவும் கையில் எடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியா ஜென்சி திமுக பல்வேறு கூட்டங்களையுமே வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அண்மையில அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற சோஃபா மாடல் என்ற நாடகம் அதை தொடர்ந்து விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. மறுதரப்புல சமூக ஊடகங்கள்ல இரு தரப்பினருமே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லை மீறி செல்வதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு விவாத மேடைக்கு இன்று நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். திமுக ஆதரவாளர் திரு அருணோதயன் அவர்கள், தாவேக ஆதரவாளர் தினேஷ் கார்த்தி அவர்கள், திமுக ஆதரவாளர் ரேகா அவர்கள், பத்திரிகையாளர் பிரம்மா அவர்கள். இந்த விவாதத்தை வந்து இதனுடைய முதல் பார்வையை ரேகா அவங்க கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வினுடைய இந்த விமர்சனங்களுடைய உங்களுடைய முதல் பார்வை என்னவா இருக்கு? அறிவின்மை எல்லாமே விளையாட்டு பொம்மையை கொண்டு யாருக்கு மேம்? 2 பேருக்குமே தான். தாவேகா திமுக இளைஞர்களுக்கு. ஓகே. 2000க்கு பிறகு குழந்தைகிட்ட வந்து ஒரு பொம்மையை கொடுத்துருக்கீங்க. அது பொம்மை வந்து வேல்யூவான பொம்மையா வேல்யூ இல்லாத பொம்மையான்னு அதுகளுக்கு தெரியல, தூக்கி விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விமர்சனத்தை வந்து ஒரு ஜென்ரேஷன் மொத்தத்தையும் தப்பா சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதுதானே உண்மை. நீங்க நல்லது பண்றோன்னு தப்பு பண்றீங்க, தப்புன்னு தெரிஞ்சும் தப்பு பண்றீங்க. அப்போ 2 இளைஞர்கள் நல்லது செய்யறாங்க, அந்த 2 இளைஞர்கள் நல்லது செய்யறாங்கன்னு சொல்லி 20 இளைஞர்கள் அதை நம்பி நாங்க வந்து ஒரு இடத்த கொடுக்கறதோ ஒரு பார்க்குறோம். ஆனா அவங்களுமே வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களோ, அந்த காயப்படுத்தலுடைய வலி புரியலையோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு 2 தரப்புமே சரிசமமாக இவங்க பெருசா அவங்க பெருசா, இவங்களோட வார்த்தைகள் பெருசா இல்லை. எறும்பு கடிச்சாலும் வலி தான், யானை மிதிச்சாலும் வலி தான். இந்த 2 காயங்களையுமே மொத்த அரசியல்வாதிகளும், அதாவது வயது வித்தியாசம் இல்லாமல் இவங்க கூவுறாங்க இல்லையா, அது சின்ன பிள்ளைங்க அப்படி கடந்து போயிட முடியாது. அந்த சின்ன பிள்ளைகள் அவங்கள சொல்லும்போது அவங்க வலிக்குதுன்னு வெளியே வராங்கல்ல. அப்போது இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதியிலிருந்து இன்றைக்கு
கால் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு டிவி பார்க்குற வரைக்கும் கற்றுக்கிறது இந்த ஆபாச வார்த்தைகள் தான். அது ரெண்டு பக்கமே தவறாக தான் இருக்குது. அதாவது 50 வருடத்திற்கு பிறகு இளைஞர்கள் மீண்டும் வந்து இந்த சமூகத்தை நோக்கி திரும்பி இருக்குதுனுடைய புரட்சி தான் அந்த தேர்தல் முடிவு. ஏன்னா 67ல் சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு எங்களுக்கு மாநிலத்துடைய சுயாட்சி தான் முக்கியம்னு சொல்லி ஒரு இளைஞர் கூட்டம் திமுக ஆட்சியில் அமர்த்துச்சு. மிகப்பெரிய மனமாற்றம், அதாவது வந்து அரசியல் மாற்றம் என்று பேசப்பட்டுச்சு. ஏன்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ். அப்படி ஒரு காங்கிரஸை இந்தியா முழுக்க ஏற்றுக்கிட்டு இருக்க நேரத்தில் வேண்டான்னு சொல்லி ஒருத்தர் நிராகரிக்கிறாங்கன்னா அது காரணம் இளைஞர்களாக இருந்தாங்க. அதாவது சமூகத்தில் பார்த்து பழக்கப்பட்டு இதெல்லாம் நமக்கு விதின்னு சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் தலைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அது வேண்டாம் அப்படின்னு அந்த மாற்றத்தை விரும்புகிறது ஒரு இளைஞர் சமுதாயத்தில் தான் முடியும். அந்த மாற்றத்தை வந்து முதல்ல உருவாக்குறதும் மக்கள் மத்தியில் ரெப்ரசன்டேட்டாக வைக்கிறதும் ஒரு இளைஞர்களால் தான் முடியும். அப்படி இன்றைக்கி வந்து 50 வருஷம் கழித்து 67க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50 வருடம் கழித்து மறுபடியும் ஒரு அரசியல் மாற்றம், மக்கள் மனங்களின் மாற்றத்தை வந்து பிரதிபலிக்கிறதுக்கு இளைஞர்கள் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அப்போ அதன்படி இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம அணுகணும். ஆனா மாற்றம்னா என்ன மாற்றம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன மாதிரியான மாற்றம்? மாற்றம்னா சிந்தனை மாற்றம் தான். சிந்தனை மாற்றம். சிந்தனை மாற்றம். அதாவது 67 என்ன மாற்றமோ மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, திராவிட இயக்கங்கள் வேண்டாம். அதாவது இந்த தேர்தலில் வாக்களிக்கப்பட்ட முறைகளை பார்த்தீங்கன்னா ஜாதி இல்லை. அவங்க ஜாதியின் அடிப்படையில் வேட்பாளர் நிப்பாட்டி இருந்தாலும் ஜாதியை பார்த்து வாக்களிக்கலை, மதத்தின் அடிப்படையில் வாக்களிக்கலை, பணத்துக்கு வாக்களிக்கலை. அப்போ இது வரைக்கும் 50 ஆண்டு காலமாக நீங்கள் எங்களை பழக்கப்படுத்தி வேட்பாளரையும் பார்க்கல, எதையுமே பார்க்கல. அதான மாற்றம். இல்ல சரியோ தவிர ஏதோ ஒன்று மீதான வெறுப்புல தானே இந்த முடிவு எடுக்கிறாங்க. நீங்க இந்த முடிவை எடுக்கிறது சொல்ற சரியோ தவிர அதை ஏத்துக்குறோங்க. இங்க தான் வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து பார்த்துட்டோம், தேர்தல் முடிவுகளில் பார்த்துட்டோம். இது ஒன்றும் இனிமேல் நடக்க போறது இல்லை, பார்த்துட்டோம். நம்ம இன்னைக்கு வரைக்கும் தொகுதியோட எம்எல்ஏ யாருன்னு யாருக்கும் தெரியல. அமைச்சர் முதல் யார்கிட்ட போய் நிற்பாங்க, இதெல்லாமே காலத்தில் தெரிஞ்சுக்குவாங்க மேடம். 40 நாள் ஆயிருக்கு. இப்போ இது எதுவுமே தெரியாமல் வாக்களிச்சிருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வெறுப்பில் வாக்களிக்காமல் வேறு எதில் வாக்களிச்சாங்க? ஒரு கோபத்தின் அடிப்படையில் தானே வாக்களிக்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே தெரிஞ்சு எனக்கு 4 தடவை எம்எல்ஏ நின்னவர் என் தொகுதியில் திரும்ப நிற்கிறாரு, நான் அவருக்கு வாக்களிக்காமல் யாருன்னே அட்ரஸே தெரியாத ஒருத்தருக்கு வாக்களிச்சிருக்கேன்னா என்ன அடிப்படையில் வாக்களிச்சிருக்கேன்? நான் எதனால் வாக்களிச்சிருக்கேன்? அப்போ தொடர்ந்து என் மேலே இருக்கிற வெறுப்பு இது இருக்குன்றதை நீங்கள் உணராமல் இந்த தேர்தல் முடிவுகளை திரும்ப திரும்ப அணுகுனீங்கன்னா மறுபடியும் எந்த இடத்துல நிப்பாட்டிங்களோ அதே தான் திரும்ப திரும்ப வந்து நின்றுக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, அறிவின்மை அவங்க சொல்லியிருக்காங்க, புரட்சின்னு சொல்லியிருக்காங்க. அருணதேவன் அவர்கள் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஜென்சி பற்றியாங்க. ஸோ ஜென்சியை 2ஆக பிரிக்கலாம். சிந்தனை திறன் கொண்ட ஜென்சி, சிந்திக்கும் திறன் குறைவாக இருக்க ஜென்சி அப்படின்னு. ஸோ டிவிக்கில் இருக்கவங்க சிந்தனை திறன் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஜென்சிக்கு. யார் டிவிக்கில் இருக்கு? எஸ், கண்டிப்பாக, ஆப்வியஸ்லி. ஏன்னா யாருமே வந்து டிஎம்கில் இருக்க ஜென்சி யாருமே முகத்தை மறைச்சிக்கிட்டு பேசுறது கிடையாது. விஷயத்த சொல்கிறாங்க, தப்போ ரைட்டோ விஷயத்த சொல்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில். சில குறைகள் இருந்தால் கூட அதை மாற்றிக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் டிவிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு பர் ஹெட்டுக்கு அவங்க முகத்தை கடைசி யாருமே ஃபேக் ஐடி வச்சு மெஜாரிட்டி. ஸோ அப்படி இருக்கு, இங்கே குற்றம் குறைவா மெஜாரிட்டி இந்த பக்கம் தான் இருக்குது. கெட்ட வார்த்தையில் மிக அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. அதை தாண்டி விஷயங்கள் நம்ம கேட்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பதிலை காணும். ஹேட்டர் மட்டும் தான், வெறும் வெற்று வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள் மட்டும் தான் இருக்கே தவிர கருத்தியல் அங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால சொல்கிறேன், சிந்தனை திறன் ரொம்ப குறைவாக இருக்குது டிவிக்கு பக்கம் இருக்குது ஜென்சிக்கு. பிரம்மா சார் சொன்ன மாதிரி தான், சட்டமன்றம்னாலே என்னன்னு தெரியாத இளைஞர்கள் இருந்தாங்க. இப்போ சட்டமன்றம்னா வந்து லைவில் பார்க்குறாங்க, சட்டமன்றத்தை வந்து உற்று நோக்குறாங்க. கடக்கோடி பசங்களுக்குமே போய் சட்டமன்றத்தில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி சட்டமன்றத்தை வந்து லைவில் பார்க்குற அளவுக்கு இந்த மாற்றம் வந்து ரெவல்யூஷன் வந்து நடந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து 2 சைடுன்னு நம்ம பார்க்க சொல்ல, இப்போ இந்த டிஎம்கே ஜென்சியில் வந்து மேடை போட்டு ஒரு அசிங்கப்படுத்துறதுன்றது டிவிகே சைடில் நம்ம பார்க்க முடியாது. இப்போ வந்து நாங்கள் வந்து ப்ரௌட் கொத்தடி மேடையில் அசிங்கப்படுத்துறாங்க. இல்லை இருங்க, இப்போ வந்து கட்சி சார்ந்து நம்ம இல்லாமல் இப்போ வந்து நான் ஒரு ஐடி கிரியேட் பண்ணலாம், என்னாலையும் தனியாக பேச முடியும். அப்படி யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். பட் ஒரு கட்சியோடைய இப்போ ஒரு ஜென்சி மீட்டப் வந்து நடக்குதுன்னா அந்த மீட்டப்புக்கு வந்து கட்சி சார்பாக வந்து நிதி கொடுக்குறாங்க, அந்த ஸ்டேஜ் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஜ் போட்டு அந்த இடத்துல வந்துட்டு அடிமை நான் ஒரு ப்ரௌட் தெரிஞ்சுட்டு நான் இதை தவிர்க்கிறது. அதாவது முதல் முறையாக நடந்த ஜென்சி மீட்டுக்கு கட்சி சார்பாக ஒரு உறுப்பினர்கள் கூட ₹1 கூட செலவு பண்ணல. சரிங்களா? அவங்களாக முன் வந்து அவங்க எங்கேயோ ஒரு மூலையில தான் நடத்துறதா இருந்தது. பர்மிஷன் கொடுக்கலன்ன உடனே தான் அண்ணா அறிவாலயத்துக்கு தேடி வந்தாங்க. அண்ணா அறிவாலயம் வந்தால் கூட இடம் மட்டும்தான் கொடுத்தாங்க. அவங்க வச்சிருந்த காசு எல்லாம் அந்த 5 பேருமே வேலைக்கு போகிறவங்க தான்.
அந்த காசு வச்சு டீ கொடுத்தாங்க. என்ன நான் அந்த சொல்றீங்க மீட்டிங் தினேஷ் பண்ணி இல்ல இது வந்து எப்படி ஒரு பேக் எண்ட் இல்லாம ஒரு சப்போர்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. எந்த இப்ப கூட supportமே இல்லம்மா. நேற்றைய தினம் எந்த வந்து எந்த support-மே சப்போர்ட்டும் இல்ல. இல்ல அப்படிங்கறாங்க. இல்ல, அப்ப maybe நம்ம ஒரு social media-ல அவங்க பார்த்த சொல்ற ஒரு abusive அந்த comments கூட்டம் வேணா support-ஓட நடந்திருக்கு. பண்றாங்கன்னு எடுத்துக்க முடியும். என்ன சொல்றீங்க? அவங்க எந்த சப்போர்ட்டும் இல்லங்கிற ஒரு விவாதத்தை முன்வைக்கிறாங்க. நாங்க சோஷியல் மீடியால பார்க்கக்கூடிய அபியூசிவ் கருத்துக்களையோ இல்ல ரீல்ஸ்களையோ அதுவுமே சப்போர்ட்டோட பண்றாங்கன்னு சொல்ல முடியும். இல்ல சப்போர்ட்ன்ற அதுதான் நான் சொல்றேன். இப்ப பேக் எண்ட்ல இருந்து நம்ம வந்து இப்போ ஒரு கட்சியில இருந்து நேத்து வந்து ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருக்காரு. தொடப்பக்கட்டைன்னு சொல்லி ஆபாச வார்த்தைகள் தான், ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பேசிட்டு என்ன வார்த்தைகள்? நாங்க இப்படி இல்ல வார்த்தைகள் சொல்ல வார்த்தைகள் முடியாது. சொல்லுங்க, பீட் போட்டுவாங்க. வார்த்தைகள் இல்ல. என்ன வார்த்தை சொன்னா பச்சை இப்போ என்ன வார்த்தை தப்பா இருங்க இந்த மாதிரி என்ன கெட்ட வார்த்தை சொன்னாரா? இருங்க இல்ல, நான் சொல்லி முடிக்கிறேன். எனக்கான வார்த்தைகள் நேரத்தை எல்லாருமே கொடுக்கணும். பாக்குறாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசி முடிச்சுட்டு இப்படி வந்து நான் பேச முடியுமா? இப்படி நான் இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா, உங்க அப்பா காசுல நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஆமா கொஸ்டின் மார்க் போட்டுடுறாங்க. ஸோ இந்த எல்லா சொற்றொடரையும் அசிங்கமான வார்த்தை எல்லாம் ஒன்னா கோத்துட்டு லாஸ்ட்ல வந்து நாங்க சொல்லல, இது வந்து நாங்க வந்து இப்படி சொல்ல முடியுமா? பண்றது வந்து வெறும் திமுகவினர் மட்டும் நினைக்கிறீங்களா? திமுகவினர்ன்றதை தாண்டி இப்போ வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்றவங்களுக்கு இப்போ அரசியல் சார்ந்து நேற்று ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து பக்கபலமா இருப்போம், நாங்க வந்து என்ன நடந்தாலும் பக்கபலமா இருப்போம். அவரோட வீடியோஸ் ஃபுல்லாவே இதுதான். இப்போ என்னுடைய பர்த்டே வந்துன்னா நான் அந்த மாதிரி பண்ணுவேன். அரசியல்ல இது சம்மந்தமே இல்லையே. இந்த மாதிரியான பேச்சு ஒரு அரசியல்வாதியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்துல காரை ஓட்டிட்டு போற அந்த கார்ல இன்னொருத்தர் வீட்டுக்கு போகும்போது நாங்க கேள்வி கேட்க கூடாதுன்னா அப்ப நாங்க ஓட்டு போட மாட்டோம் மொத்த பேரு தடுத்து என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்கறதுக்கு அவரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு வார்டு மெம்பராவது ஆகிறதுக்கு முன்னாடி அவர் யார் வீட்டுக்கு போனாலும் நாங்க கேள்வி கேட்டது கிடையாது. அவர் வீட்டுக்கு யார் வந்தாங்க நாங்க கேள்வி கேட்டது கிடையாது. ஆனா மே 5க்கு அப்புறம் அவர் எங்களுடைய சொத்து. அவர் எங்க போறாரு, யார் கூட போறாரு, எதுக்கு போறாரு, எப்படி போறாரு, அவர் கையில என்ன வச்சிருக்காரு, அவர் என்ன போட்டிருக்காரு, எப்படி பேசுறாருங்கிற நுணுக்க புள்ளி முதற்கொண்டு கமா முதற்கொண்டு பாக்குறது தமிழ்நாட்டில் வாக்களித்த எங்களோட வரி பணத்துல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய எந்த முதலமைச்சர் வந்தாலும் நாங்க கேட்போம். அது எடப்பாடி வந்தாலும் கேட்போம், ஸ்டாலின் வந்தாலும் கேட்போம், விஜய் வந்தாலும் கேட்போம், நாளைக்கு நீங்க வந்தாலும் கேட்போம். அப்படி கேட்க நான் இதை வந்து முற்றிலும் வந்து மறுக்கிறேன். என்னன்னா, இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க வந்து அவரை வந்து ட்ரோல் பண்றோம் பேசுறோன்றதை தாண்டி ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியுமே இவங்களுடைய பேச்சுக்கள் அப்படிதான் இருந்துச்சு. அவங்களுடைய தனிநபர் குடும்பத்துல வந்து அவங்க போய் உயர்நீதிமன்றத்திலயோ கோர்ட்லயோ போய் அவங்களோட டிவோர்ஸ் கேஸ் வந்து அவங்க போட்டாங்கன்னா அதை வந்து கோர்த்து பேசுறது எந்த வகையில? நான் இப்போ வந்து அரசியல்ன்றது வந்து இப்போ இன்னைக்கு அரசியல்னு பார்த்தா அரசியல் தான் பேசணும். இப்போ வந்து அவங்க மீட் பண்ணாங்க. ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது யாரு? உதயநிதி சாரா, விஜய் சாரா? ஸ்டாலின் அங்கிள்ன்ற வார்த்தையில என்ன வார்த்தை? நீங்க தப்பு. என்ன தப்பு? ஒரு நாட்டினுடைய தலைவர் காமராஜர், அண்ணா, கலைஞர், இப்படி யாரா இருந்தாலும், வாஜ்பாய், அம்மையார் ஜெயலலிதா, அவங்க யாரா இருந்தாலும் அவர்களுடைய பெயரை சொல்லி மரியாதையோடு அழைக்கணும். உங்களை பார்த்து மாமான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? அவர் மாமான்றதோட அரசியல் தலைவர்களுக்குன்னு ஒரு நீங்க பொது இடத்துக்கு வரும்போது சில மரியாதையான வார்த்தைகளை தெரிஞ்சாதான் நீங்க பொது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த உச்சரிப்பு இருக்குல்ல. தாவேகாவுடைய முதல் பொதுக்கூட்டத்திலே விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்றது. இதுதான் டீசன்ட் பாலிடிக்ஸ்னு வந்து நிக்கிறாங்க. அதான் நானும் சொல்றேன். இப்போ மேடம் வந்து சொன்ன மாதிரி அந்த உச்சரிப்பு இருக்கு. மேடம் வந்து இப்ப திரும்ப மறுபடியும் டிஎம்கே ஜென்சியோட ஸ்லாங் தான் யூஸ் பண்றீங்க. இப்ப கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், இவங்களுடைய கட்சியில தான், மேடை பேச்சாளர் தான், அசிங்கமான வார்த்தை பேசுவாரு. அரெஸ்ட் பண்ணாங்க, வெளியே விட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, வெளியே விட்டாங்க, இன்ன வரையும் அவர் வெளியே தான் இருக்காரு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இவங்க ஆட்சியில் நடந்தது தான் அது. இப்ப அதே மாதிரி தான் இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸையும் வந்து இவங்க வந்து எடுத்துக்கொண்டே போறாங்க. ஓகே, தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தற்குறிகள், குழந்தைகள், பொதறிவுலன்ற மாதிரியான விமர்சனங்களை முன் வச்ச திமுக தேர்தலுக்கு பிறகு அதே ஜென்சி அப்படிங்கிற ஒரு டேர்மை கையில் எடுத்திருக்காங்க. இது தேர்தலினுடைய தோல்வி கற்றுக் கொடுத்த பாடம்னு எடுத்துக்கலாமா? அதாவது என்ன சொன்னாங்கன்னா, திமுகவில் இளைஞர்களே இல்லை, இது ஒரு வயசான கட்சி, துரைமுருகன் ஐயாவுக்கு 90+ ஆயிடுச்சு, அவரு சட்டசபையில உட்கார்ந்துருக்காரு, இளைஞர்கள் வந்து மைனர் கட்சின்னு விமர்சிச்சிருக்கீங்க. எங்க மைனர் கட்சினா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் மட்டும்தானே இங்க முகமா இருந்தது, தமிழ்நாட்டின் முகமாக. அதுக்கப்புறம் தானே நாங்க வந்து புஷி ஆனந்த் அவர்களும் ஆதவ அர்ஜுன் அவர்கள்லாம் வந்தாங்க. அங்கே எங்கேயாவது ஏதாவது ஒரு மீட்டிங்கில் அவங்கள பற்றி தரக்குறைவா எந்த கட்சியாவது, அது எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டுமே, தரக்குறைவா பேசுனது இருக்கா? கிடையாது. அப்போது இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகள் எங்கே வந்துச்சுன்னா, நீங்கள் குழந்தைங்கிட்ட என்ன மாதிரி ஆயுதம் எடுத்தீங்கிறத தெளிவாக யோசிக்கணும். அந்த குழந்தைங்க கிட்ட நீங்க பேசும் பொழுதும் இளைஞர்கள்கிட்ட பேசும்போது எப்படி இந்த ஆயுதத்தை கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அதிமுகவா இருக்கட்டும் அல்லது திமுகவா இருக்கட்டும், அவர்களுடைய மேடை பிரச்சாரங்களில் அவங்க வீதி வீதியா போன இடத்துல எந்த இடத்துலயாவது ஒரே ஒரு கொச்சை வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்காங்களா? யாரையாவது தவறா சுட்டி காட்டி இருக்கிறாங்களா? அப்ப அப்படி இல்லாத போது இந்த ஜென்சி மீட்டு சோப்பா மாடல் ஆட்சிக்கு நான் போயிருந்தேன்.
பல்லவி அவர்களை தன்னுடைய குழந்தையால கை வச்சிருக்கிறத வச்சு இதே திமுகவினுடைய ஆதரவு இல்லாத இளைஞர்கள் அந்த வந்த கூட்டத்திலே சொன்னாங்க, இந்த கண்டென்ட்டை நீங்க எடுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னை உட்பட அவங்கள தனியா கூப்பிட்டு ஒரு குழந்தையும் ஒரு பெண்ணையும், அது யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது RSS-ஆ இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் அதிமுகவா என்னை போன்றவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், இது அண்ணா அறிவாலயத்துக்கு போகுது. தலைவர் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க நாகரிகமான முறையில தான் அரசியல் பேசணும், அநாகரிகமான எந்த வார்த்தையா இருந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன்னு தலைவர் சொல்றாரு. சின்னவர் அதை பத்தி சொல்றாரு. நேத்துக்கு அந்த டீமை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, புதிய அரசியல் சொல்லி கொடுங்க இளைஞர்களுக்கு அப்படின்னு நான் சொல்றேன். திமுகவை சேர்ந்த, திமுகவை ஆதரிக்கக்கூடிய பல இளைஞர்கள் நேத்து இன்ஸ்டால போட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகப்படுத்தும் பொழுது திமுகவினுடைய தலைமை எச்சரிக்கிறோம், பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தாவேக்கால இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது தாவேக்காவினுடைய தலைமை எச்சரிக்கிறதா? அதாவது தாவேக்கா தலைமை எச்சரிக்கிறதான்றதை தாண்டி இதில் முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது திமுக தான். ஏன்னா ஒரு 60 வருடம் கட்சி, அந்த கட்சி அரசியல் ரீதியா 60 வருஷமா ஒரு பதிலே வராது, தாண்டி தான் எல்லாமே தாண்டி போயிருவாங்க எல்லாத்தையும். தலைமை எச்சரிக்கிறதா இல்லையா? தலைமை எச்சரிக்கணும் மேடம், எச்சரிக்கணும். தலைமை எச்சரிக்குதுன்னு சொல்றாங்க. இவங்க அதே ஜென்சி மீட்டப்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் கெட்ட வார்த்தைக்கு பிறந்த வேண்டாம்னு சொல்லி டிவிக்கே இருக்க எல்லாருமே ப்ளேம் பண்ணி ஒரு சாங் இனிமே சமக்கூடத்துல இருக்கு. அது என்ன நடக்குது? 10 ரூபாய்ங்கற பாட்டை ரிலீஸ் பண்ணது என்ன கட்சி? திமுக. அதுக்கு அடுத்த லைன் நீங்க சொல்லுங்க. செந்தில் பாலாஜி அவர்களை கேவலமா ஊழல் நடந்திருக்குன்றது எப்படி மக்களுக்கு எப்படி சேர்க்கிறது? யார் சொன்னது? ஊழல் நடந்திருக்குன்னு மக்களுக்கு எப்படி சேர்க்கிறது? தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அது இன்னைக்கு ஆதாரம் இருக்குல்ல. அப்போ ஒரு கேள்வி பிரம்மா அவர்களுக்குரியது. நீங்க இன்னும் அந்த பதிலை நீங்க திமுக எங்க ஓபனா சொல்லி இருக்குன்னு கேக்குறேன் நான். இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு எங்க அறிக்கையா வந்திருக்கா? சார் ஓபனா சொல்ல அறிக்கையா வரல. நீங்க உங்கட்ட தனிப்பட்ட முறையில் அது மாதிரி விஜய் இவர்ட்ட சொன்னாருன்னு சொல்லப்படுது, நீங்க அத கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எங்க மேடம், அதான் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இப்போ போன வாரம் கூட ராஜ்மோகன் ஏதோ ஒன்று சொன்னாரு, அவரை கூப்பிட்டு பேசினதுல டிவியில் இப்படி எல்லாம் பேசாதன்னு தலைவர் சொன்னாரு அப்படின்னு. தனிப்பட்ட நபர்களிட்டு பேசுறது முக்கியம் இல்லை. 2 கட்சிகளும் அறிக்கையா வெளியிட்டு இருக்கா, திமுக வெளியிட்டு இருக்கா. தொடர்ந்து இது போல பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தேர்தல் முடிந்த காலத்துக்கு அப்புறமும் தேர்தலுக்கு முன்பும் இதே மாதிரி தொடர்ந்து, தேர்தலுக்கு பின்பு, அதாவது ஜென்செட்ல இவங்க இல்ல ராசா முதற்கொண்டு அப்படி பேசுறாரு. அது ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தையாது எப்படி பயன்படுத்துறீங்க? அதாவது தோல்வியில விரக்தியில எதுனாலும் பேசிடுறதா? தோல்வியை நீங்க எப்படி எடுத்துக்கணும்? உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. நீங்கள் 67லேருந்து 50 வருடமாக கட்சி நடத்துகிறீங்க, இயக்கம் நடத்துகிறீங்க. வெறும் அரசியலுக்காக மட்டும் தொடங்கப்பட்ட இயக்கம் கிடையாது, அது ஒரு சமூக இயக்கம். அப்படின்னு இருக்க நேரத்தில் நீங்கள் எவ்வளோ பொறுப்போடு இந்த அரசியலை கையாளணும்? 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கவங்களுக்கு நீங்கள் தானே முன்னுதாரணமாக இருக்கணும். தனிப்பட்ட ரீதியில் ஒருத்தர் பேசுறாருன்னா மக்கள் மன்றத்தில் அவர் அம்பலப்பட்டுக்குவார். நீங்க திரும்ப உங்க ஆரோக்கியமான அரசியலை மேற்கொள்ள வேண்டியதானே? அவங்க பேசுறாங்க, நீங்களும் பேசுறீங்கன்னா. ரேகா மேம், முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருத்தர் மேடையிலே ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு பேசக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறி இருக்குல்ல, நாங்களும் அதை ஊடகங்கள்ல பார்த்துருக்கோம்ல. அவர் சொல்ற கருத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த 2 அமைச்சர்கள் பொது மேடையில தவறாக பெண்ணை சித்தரித்ததற்காகவும் ராமரை பற்றி பேசியதற்காகவும் திமுக கண்டனத்தை தெரிவித்ததுனால தான் அவங்கள உடனடியாக பொறுப்புல இருந்து எடுத்தாங்க, எம்எல்ஏ பதவியே இல்லாமல் ஆக்குனாங்க. ராசா அவர்களுடைய ட்விட்டு படிச்சுட்டு இது தவறுன்னு தலைவர் சொன்ன உடனே அதற்கு மறுபதிவை அவர் பதிவு செஞ்சாரு இல்லையா? ஆமாவா? அப்போ இன்னைக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் சாதாரணமான பதிவு போடல, ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தணுமோ அதை போடுறாங்க. ஒரு ஆண் பேசுனா அதற்கு எப்படியெல்லாம் கேவலப்படுத்தணுமோ போடுறாங்க. அப்போ ஒருத்தர் நம்ம கட்சியில இருந்து போறாரு, அவர் சொல்றாருல வழி நடத்தணும்னு. 2 ஆண்டுகள் தான் வந்துச்சு, அவர் வந்தாரு, ஆதரவு தெரிவிக்கணுமா போயிட்டு வாங்க, நம்ம அவங்களுக்கு உறுதுணையா இருப்போம் தான் இன்றைக்கு வரைக்கும் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதே ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறாரு. எந்த இடத்துல அதே மாதிரி ஆதரிக்கக்கூடிய பெண்கள் நேற்றைய தினம் புகார் கொடுத்திருக்காங்க. ஆமா, அதே பெண்களோட வீடியோவை நீங்க முன்னாடி எடுத்து பாருங்க. உள்ள தள்ளி வைக்கணுமா வேண்டாமா? அப்போ ஊடகத்தினுடைய வெளிச்சத்துக்கு நீங்க வந்தீங்கல்ல, ஏன் இதை கேஸ் எடுத்துக்கல? ஜூலி மேல, அதுக்கப்புறம் மதுரையில இருக்க இன்னொரு பொண்ணு, இப்படி ஏகப்பட்ட பொண்ணு மேல என்னோட கமெண்ட் கீழே எழுதியிருக்கான், யாருக்கு தெரியும்? அப்போ இதுக்கு நான் மட்டும் 7 கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். அப்போ நாகரிக அரசியல் பண்ணுங்க. தவறு செஞ்சவங்களை எல்லா கட்சியும் தண்டிக்கணும், கேட்கணும், கேள்வி எழுப்பணும். ஜாதி சார்ந்தே சொல்றாங்களே. திமுக இருக்கக்கூடிய அந்த ஜென்சி இளைஞர்கள்லாம் இருக்காங்களே, எந்த புள்ளியில இணையறாங்க? கொள்கையின் அடிப்படையிலா அல்லது வெறும் தாவேக்க தலைவரான விஜய் அவர்கள் மீதான எதிர்ப்புணர்வில் மட்டுமா? இல்லைங்க, நாங்க இப்ப இந்த
கட்சி வந்திருக்காங்க, டிவிக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதுல பெருசா வெறுப்பெல்லாம் எங்களுக்கு கிடையாது. வெறுப்பெல்லாம் கிடையாது. அப்படின்னு வெறுப்பு மக்களுக்கு நல்லது சொல்லி வந்திருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க இனிஷியேட் பண்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, அவங்க ஃபாலோவர்ஸ் அந்த பசங்க ஜென்சி பசங்க இருக்காங்கல்ல, அவங்களை பண்படுறதுக்கான வேலைகள் எதுவுமே செய்யறது கிடையாது. அதை தாண்டி திராவிடத்தை அடிப்படையாக பண்ணுதா சார்? முடிச்சிடுறேன், கேள்வி கேட்குறீங்க, முடிச்சு. சரி, அதான் எஸ். ஸோ அப்போ திராவிடத்தை அடிப்படையாக வச்சு அவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, தலைவர்கள் பெரியாரை எடுத்து வச்சுக்கிறாங்க, எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப திராவிடத்தின் வேறையை அசைச்சு பார்க்கக்கூடிய டிஎம்கே கிட்ட வந்து அவங்க வந்து அந்த விஷயங்களை பண்றாங்க, எதிரான விஷயங்கள், மிக மோசமான விஷயங்களை பண்றாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னாங்க, அடிப்படையில் எனக்கு ஒரு கேள்வி எழுது. என்னன்னா, டிவிகேவை ஃபாலோ பண்ற ஜென்சி ஓட் பண்ணாங்கல்ல, அந்த இளைஞர்கள் பத்தி மட்டும்தான் மக்கள் வந்து ஓட் பண்ணுவாங்க, ஆப்ஷனா பார்த்தாங்க, அது தப்பான ஆப்ஷன் மக்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி ஓட் பண்ண இளைஞர்கள் விஜய் சாரை, மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சாரை மனிதரா பாக்குறாங்களா இல்ல மனித கடவுளா பாக்குறாங்களா அப்படின்னு டவுட் எனக்கு இருக்கு. ஏன்னா அது பிரதரே கேட்கலாம், நீ மனிதரா பாக்குறீங்களா சாரை கடவுளா பாக்குறீங்களா? ஆக்சுவலி வந்து ஒரு ஆக்டரா இருந்தனால அவருக்கு ஒரு ஃபேம் இருக்கு. அந்த ஃபேமுக்காக மக்கள் வந்து ஒரு அவருன்றதை தாண்டி ஒரு திரையில நடிக்கிற யாரா இருந்தாலுமே வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கும், அதனால வந்து அவரை பார்க்க வராங்க. எப்படி பாக்குறீங்க, மனிதரா பாக்குறீங்களா கடவுளா பாக்குறீங்களா? மனிதர் தான் அவரு. உங்களுக்கு என்ன டவுட்? ஏன் அப்படின்னா மனிதர்கள் தவறு பண்ணலாம்ல. ஏன்னா கேட்குறேன், இந்த ஆட்சியில் எந்த தவறுமே நடக்கலையா? இப்போ 50 நாளுங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல, 50 நாள் 6 மாதம் டைம் கேட்குறீங்க, எனக்கு ஓகே தான். இந்த 50 நாட்களில் இந்த ஆட்சியில் எந்த தவறுமே நடக்கல, நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால கேட்குறேன். கடந்த 4 வருஷம் எந்த தவறுமே நடந்துச்சு. இப்போ நீட் இருக்கிறதுல வந்து நீங்கள் வந்து போராட்டம் சொல்ல மாட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த தேர்தலுக்கு முன்பு தான் இந்த இவ்வளவு பேரும் வந்து இளைஞர்கள் என்ன கொரியால இருந்து இங்க டெலிவரி பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க சொல்றாங்க அவங்க வந்து நீங்க போன வருஷம் இவங்க ஆட்சியில இருந்தவங்க தான், நீட் தேர்வுல போராட்டம் பண்றாங்க. இவங்க ஆட்சிக்கு இன்னைக்கு வந்து இவ்வளவு அறிவு இல்லாம ஓட்டு போட்டிருக்காங்க, அது காரணம் யாரு? நீங்க தானே. நீங்க ஒழுங்கான கல்வியை கொடுத்து எது திராவிடம் சொல்லி கொடுத்திருந்தா வழக்கம் போல கொத்தடிமையா உங்களுக்கே ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. ஏன் திடீர்னு மாத்தி போடுறாங்க? ஏன்னா நீங்க எந்த அறிவான விஷயத்தை இளைஞர்களுக்கு புகுத்தல. நீங்க 5 வருஷமா வந்து ஆட்சி இவங்க கிட்ட தான் நம்ம கொடுத்திருக்கோம். அந்த 5 வருஷத்துல வந்து இவங்க நீட் தேர்வு ரத்து பண்ணல. கருத்து முடிச்சிருக்காங்க. அதான் கேள்வி கேட்டேன், பதில் வழக்கம் போல வரல. சோஷியல் மீடியால வர மாட்டேது, நேர்லயும் வர மாட்டேங்குது. நல்ல விஷயம், வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. சோ என்ன விஷயம்னா, கடவுளை தான் பாக்குறாங்க. ஏன்னா கடவுள் தான் தப்பு செஞ்சா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, அதை நம்புற மக்களுக்கு நான் சொல்றேன். சோ அந்த வகையில விஜய் சார் ஆட்சியில் எந்த தப்புமே நடக்கல, நடந்தாலும் அது வந்து போன ஆட்சியோட குறைதான் அப்படிங்கிறதான். ரொம்ப சிம்பிளா கிடையாது, நீச்சி. சரி, நீச்சி அதனாலதான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல எக்ஸ்ட்ரீமான மேனிபுலேஷன் என்ன அப்படின்னா, நான் இவங்களெல்லாம் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, எங்க கூட தான் இருந்தாங்க, ஜல்லிக்கட்டு படத்தில் நாங்களும் சேர்ந்தா வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பங்கெடுத்திருக்கோம், மக்களுக்காக மண்ணுக்காக நின்றுருக்கோம். ஆனா இப்ப இந்த டிவிக்குங்கிற பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே அந்த ஒரு டாக்டர் சேஞ்சுங்கிற படத்துல ஒரு ரியாலிட்டி ஒன்று சொல்லுவாங்க, மீன்ஸ் வேற ஒரு டைம்லைன் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு எக்ஸாக்ட் ஞாபகம் மாட்டேங்குது. வேற ஒரு டைம்லைன்ல இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ரியாலிட்டியில் என்னதுங்க, பேரலல் யூனிவர்ஸ், எக்ஸாக்ட்லி அந்த வேர்டு தான். அந்த பேரலல் யூனிவர்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த யூனிவர்ஸ்ல இவங்களுக்கு எதுவுமே தப்பா தெரியாது, அந்த கவர்மெண்ட்ல எது நடந்தாலும் பக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. ஏன்னாங்க அவங்க அந்த வாக்கு எதுக்கு பதிவு பண்ணாங்க? டிஎம்கே வேண்டாம் டிவிகேக்கு போகலாம் ஏன் பதிவு பண்ணாங்க? மாற்றம் தானே போனாங்க. எதுவுமே மாறல. ஆக்சுவலா முடிச்சிடறேன், இடையில வந்துடாதீங்க. எதுவுமே மாறல. அதுக்கு என்ன ஆன்சர் பண்றாங்க அப்படின்னா, போன ஆட்சி தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி மிக மோசமான விஷயங்கள் நடக்கிறப்ப அது தப்புன்னு தெரியறப்போ, இதோ தப்பா இருக்கே, ரொம்ப மோசம், அதிகாலம் நடந்துட்டு இருக்கேங்கிறப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 6 மாசம் டைம் ஒன்று கேட்டுறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் நடக்கும்ல, இன்னும் தவறு நடக்கும்ல, அப்போ அவங்க என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா டிஎம்கே காரணம் சொல்லுவாங்க. மாற்றம்னு ஒரு விஷயத்துக்கு ஓட் பண்ணாங்க, எதுவுமே மாறல. ஆனா ஸ்டில் அந்த பக்கம் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், எதுவும் மாறல. அவர் வந்து வெறும் விஜய் அவர்களை வெறும் கடவுளா பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க விஜய் அவர்களை தேர்வு செய்தது கொள்கையின் அடிப்படையிலா இல்ல ஒரு ஃபேமிக்க ஒரு ஆக்டருங்கிறதுனால? கொள்கைன்ற தாண்டி இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. அது என்ன மாதிரி மாற்றம்னா, இப்ப இவங்களுடைய கால அடிப்படையே கொள்கைன்றது இவங்க சொல்றாங்க, கொள்கை சொல்றாங்க. அரசியல் கொள்கை இல்ல பொதுவா என்னன்னா, இவங்க கொள்கை கோட்பாடுன்ற மாதிரி ஒரு தமிழ் வார்த்தைகள், நல்ல ஃபேன்சியான தமிழ் வார்த்தைகளை வந்து அதுல உட்புகுத்தி நாங்க வந்து கொள்கை ஃபேன்சி கிடையாது. இல்ல இவங்களுடைய டேர்ம்ஸ்ல நான் சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். அதாவது என்னன்னா, கொள்கை இல்லாமல் மாற்றுன்றது எம்ஜிஆர் ஆல்ரெடி சாத்தியப்படுத்தியிருக்காரு. நீங்க வந்து அரசுக்கு மாற்றா கொள்கைக்கு மாற்றா. ஆமா சார், அரசுக்கு மாற்றா கொள்கைக்கு மாற்றா. திமுக ஆட்சிக்கு மாற்றுதான் தாவேகா. கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சியினுடைய கொள்கை ரீதியா கிடையாதுங்க. திமுக ஆட்சி இருக்கு இல்லையா, அந்த ஆட்சியின் மீதான வெறுப்பினால போடப்பட்ட வாக்கு தான் தாவேகா வாக்கு. அப்போ ஆட்சியின் மீதான கொள்கை வந்து அது மீன் குழம்பு சக்கரை பொங்கலும் தான். தாவேகாவுடைய கொள்கை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? திமுக அரசு பாஜக கூட்டணியில இருந்த காலத்துல இருக்கு. நீங்களும் பாஜகவும் முரண்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய கொள்கை என்ன? நீங்க எந்த புள்ளியில நிக்கிறீங்க? நாங்க இந்த கொள்கையில ஸ்டாண்டா நிக்கிறோம்ப்பா
அப்படின்னு எந்த புள்ளி, அதை தான் கேள்வியா கேட்குறோம். நாங்கள் சம உரிமை, பெண்களுக்கான சம உரிமை எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாமுன்றது தான் எங்களுடைய கொள்கை. எல்லாருக்கும் எல்லாமும்ங்கிறது தான் உங்களுடைய கொள்கை. உங்களுடைய கொள்கை தலைவர்கள் யார் யார்? பெரியார், அண்ணா. 2 பேர் தானா? சரி இருங்க, பெரியார், அண்ணா இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த இவங்களை வச்சு நாங்கள் இப்படியே பண்ண போகிறோன்றது கிடையாது. மாற்று அரசியல் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இவங்க அண்ணா இருந்தாங்க, எம்ஜிஆர் வாழ்ந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஸோ பழைய கதையே ஓடுறதை விட்டுட்டு இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? இப்போ வந்து எங்க ஐயா ஆமாங்க, இப்போ மறைஞ்சதை வச்சு நம்ம பேசி என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர் தானே யோசிச்சு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து கொள்கை தலைவர்னு சொல்றாங்க, கொள்கை தலைவர் வந்து நாளைக்கு என்ன ஒரு பிரச்சனை ஹெல்ப் பண்ண போறாரு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறது. இது எல்லாமே கரெக்ட் தான். சரி, அடிப்படைன்றது ரொம்ப பேஸா இருக்கணும் இல்லையா? அது இந்த அரசியல் தலைவர்களே தெரியாம இருக்கீங்க. கொள்கை தலைவர் ஹெல்ப் பண்ண போறாங்க. நான் சொன்னேனே, வேலு நாச்சியார், பெரியார், அண்ணா எங்கெல்லாம் கொள்கை தலைவர். எங்களுடைய கொள்கை தலைவர்கள் தான் இவங்கெல்லாம். அண்ணா உங்களுடைய கொள்கை தலைவரா? கொள்கை தலைவர்னு பாத்தீங்கன்னா அப்ப அவங்க கிட்ட கேளுங்களேன். அதே 5 பேர்ல அவர் இல்லவே இல்லை. கார்னர் பண்றதா நினைக்க வேணாம். ஒரு கேள்வியா நான் எழுப்புறேன். எந்த அளவுல ஓகே தான். சரி, இவரை நான் ஒரு क्वेश्चन கேட்கணும். இவர் வந்து கடவுளா மனிதரா வந்து கேட்டாரு. உங்களுடைய தலைவர், கட்சி தலைவரை நீங்க என்னவா பாக்குறீங்க? நான் மனிதரா பாக்குறோம். மனிதரா பாக்குற நீங்க உங்க ஆட்சியில ஏன் கேள்வி கேட்கல? நீட் தேர்வுக்கு எதிராக நீங்க வந்து போராட்டம் பண்ணி தான் உள்ள வந்தீங்க. நீட் தேர்வு நாங்க வந்தா எங்க கிட்ட வந்து தந்திரம் இருக்கு, சீக்ரெட் இருக்கு, இவ்வளவு விஷயம் சொல்லி தான் நீங்க உள்ள வந்தீங்க. 5 வருஷம் ஃபுல்லா உங்க கிட்ட கொடுத்தோம். ஏன் நீங்க இப்ப போராட்டம் பண்றீங்க? 45 நாள்ல நீங்க கொடி பிடிச்சிட்டு நீட் தேர்வுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்றோம்னு சொல்லி ஜென்சி மீட்டப் வந்து நீங்க வைக்கிறீங்க. அப்ப இவ்வளவு காலம் எங்க இருந்தீங்க? அதாவது என்ன கேக்குறீங்க? நீ 600 கேக்குறீங்க அப்படிதான். ஏன்னா இதுக்கு பதில் ஜென்சி மீட்டப் பண்றேன் உங்களுடைய ஆட்களை கேட்கறேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த கேள்விக்கு நான் தனியா தான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து டிஎம்கே ஆப்போசிட்டா தான் பேசிட்டு இருந்தேன். உங்களோட ஹார்டா பேசிட்டு இருந்தேன் இந்த எலெக்ஷனுக்கு வரைக்கும். இந்த எலெக்ஷன்ல நடந்த மாற்றம் மோசமானது, இயற்கைக்கு முரணானது. அதனால நான் டிஎம்கே பக்கம் நின்னு திராவிட 50 நாள்ல நீங்க என்ன அப்படி முரணை பாத்துட்டீங்க? என்ன முரணை பாத்துறேன் பிரதர்? நீங்க நியூஸ் பாக்குறீங்களா? நான் இங்க உனக்கு தெளிவுபடுத்தணும். நீ வளர்ற புள்ள, நான் தப்பா இருந்தா அவங்க அதை கரெக்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கொள்கைனா தெரிய வேண்டாம், பெரியாரை தெரிய வேண்டாம், அண்ணாவை தெரிய வேண்டாம். வீட்டுக்கு போய் 4 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லை கூகுளில் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. நீங்கள் நாளைக்கு ஒரு பொறுப்பில் வரதுக்கோ அல்லது ஒரு தலைவர் ஆகிறதுக்கோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. தப்பே கிடையாது. நீ என் பையனோட வயசு தான் இருப்ப. உங்களுக்கு நான் சொல்கிறேன், விஜய் அவர்கள் எனக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சாருக்கு கூட விஜய் பிடிக்கும். அவரோட படத்தை அவர் டெய்லியும் பார்ப்பாருன்னு அவரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஆனால் எங்களுக்கு எந்த விதமான தப்பு இல்லை. உன் கையில் ஒரு குச்சியை கொடுக்குறேன், இன்னைக்கு கிளாஸ் எடுங்கிற. எங்களுக்கு நீ கிளாஸ் எடுக்கும்போது தப்பு செஞ்சவனை தட்டி கேட்குற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. அந்த பையன் நேற்று வரைக்கும் வேற ஒரு டீச்சரோட கிளாஸ்ல படிச்சுட்டு வந்தவன். ஆனா இன்னைக்கு இங்க வந்து ஏக்கு அப்புறம் சி சொல்றானா, தம்பி இங்க வா, ஏக்கு அப்புறம் பின்னு நீ சொல்லி கொடுக்க இங்க தவறிட்டின்னு வச்சுக்கோவேன். அவன் 10ஆம் கிளாஸ்ல போய் ஏக்கு அப்புறம் சி சொல்லுவான். அது உன்னோட பிழை அப்படின்னு நாங்க சொல்லல. ஆனா அதை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரத்தை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நீங்க அது பண்ணாம இருக்கும்போது அந்த பிழை. நேத்து வந்து விஜய் சார் கஞ்சா செடி வச்சு கஞ்சா இங்க ரிலீஸ் ஆகல, அதனால பிரச்சனைகள் வரல. தொடர்ந்து பேசலாம். மன்னிக்கும் சாரி, நேரம் இல்லாதனால நான் இதை வந்து நடுவில் இன்டர் பண்றேன். சார் நீங்க சொல்லுங்க, அண்மையில அண்ணா அறிவாலயத்தில் நடத்தப்பட்ட அந்த சோஃபா மாடல் அப்படிங்கிற ஒரு நாடக நிகழ்வை பார்த்தீங்களா? உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அந்த நாடக நிகழ்வையொட்டி? இல்லை, அதான் என்னென்னா, அதை தோல்வியை எப்படி அணுகிறதுன்ற முறையை வந்து திமுக தவறுது. அது தொடர்ந்து வந்து ஏதோ ஒன்றை வந்து நீங்கள், அதாவது இதை எங்கேருந்து நீங்கள் காங்கிரஸ்லேருந்து தோல்வியை எப்படி அணுகிறதுன்றதை நீங்கள் கற்றுக்கணும். 62 தேர்தலில் வந்து 50 தொகுதிகளை காங்கிரஸ் பெறும்போது, திமுக 50 தொகுதியில் பெறும்போது, ஐயோ நமக்கு எதிராக ஒரு பெரிய கட்சி வருதே அப்படின்னு பயந்து காமராஜர் என்ன செஞ்சாருன்னா, அடுத்த இடைத்தேர்தல் திருவண்ணாமலை 63 திருவண்ணாமலை இடைத்தேர்தலையும் திமுக ஜெயிச்ச உடனே காமராஜர் அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆளுங்கட்சி முதல் பதவியை வெளியே விட்டுட்டு அவர் வந்து கட்சி பதவிக்கு போகிறாரு. கட்சியை வலுப்படுத்தணும். தொடர்ந்து திமுக ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து கட்சியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணால் தான் திமுகவை பலமாக எதிர்க்க முடியும்னு கட்சிக்குள்ளே போனார். அப்படி கட்சிக்குள்ளே போயுமே 67 மறுபடியும் காங்கிரஸ் பெரிய அளவில் தோற்குது. தோக்கும்போது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் வைரஸ் புகுந்துருச்சு, இன்றைக்கி எப்படி வந்து ரீல்ஸ் புகுந்துருச்சுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி திமுகவை அன்றைக்கி காங்கிரஸ் வந்து வைரஸ் புகுந்துருச்சுன்னு பக்தவச்சலம் சொன்னார். காமராஜர் மட்டும்தான் சொன்னார், இல்லை இது மக்கள் மனங்களின் மாற்றம், இதை நம்ம ஏற்றுக்கணும், மக்களுடைய தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கணும், இந்த கட்சி திரும்ப நடந்துகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு காமராஜர் நின்னார். தொடர்ந்து அதே போல் ஒரு விஷயத்தை திமுக திரும்ப வந்து இதே போல் ஒரு விஷயத்தை திமுக திரும்ப எம்ஜிஆர் ஜெயிக்கும்போது திமுக எதிர்கொள்கிறாங்க. திமுக எதிர்கொள்ளும் போது இதே போல் எந்த சித்தாந்தத்தையும் பேசலை, எந்த கொள்கையும் பேசலை. எம்ஜிஆர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு மட்டும்தான் சொன்னார். அப்போ நமக்கு வரலாற்றில்
நம்ம அனுபவித்ததை விட திமுக தோல்விகளையும் மற்ற விஷயங்களையும் சமூக மாற்றங்களை அவங்களே ஏற்படுத்திட்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் இது போல் தனிநபர்களை தாக்குறது, இது போல் வந்து நீங்கள் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுத்துறதே 40 நாளில் என்ன செய்கிறதுனே தெரியல திமுகவுக்கு. திடீர்னு எல்லாமே உலகமே இருண்டது போல் அவங்களை தோணிருச்சா என்னன்னு தெரியல. ஏன் இதை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக எதிர்கொள்ள வேண்டியதானே? ஒரு 6 மாதம் அமைதியாக இருந்து ஆட்சியை கவனிப்போன்னு சொல்கிறீங்க, அதே நேரத்தில் 6 மாதத்தில் ஆட்சியை கலைச்சு தேர்தல் வந்துரும்னு சொல்கிறீங்க. ஏன் இந்த பதட்டம் உங்களுக்கு? சிம்பிள் ஆன்சர் எஸ். சிம்பிள் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நடிகராகவும் இருக்கீங்க. அட் த சேம் டைம் திமுக இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் இது போன்ற விமர்சன நாடகங்களை முன்வைக்கிறதுங்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த பல்லவி மேம் இருக்காங்க, எம்எல்ஏ பல்லவி மேம் இருக்காங்களா, அவங்கள பற்றி சொன்னதால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு குழந்தை எடுத்துகிட்டு வரது. அவங்க அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்நேரம் குழந்தைய வச்சிருக்கு தப்பே கிடையாது, கூட வச்சுக்கலாம், அதெல்லாம் குழந்தை அம்மா கூட தான் இருக்கணும் எப்போவுமே, அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் அதை எப்பவும் ஷோ பண்ணிகிட்டே இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க குழந்தைங்க இல்லை இது எனக்கு புரியுதுங்க. நான் சொல்றது ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே எடுத்து அதை அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அது கொஞ்சம் எதிர்கட்சியா ஒரு எம்எல்ஏவா இருக்கவங்க வந்து தெருவுல நடந்து போன வீடியோன்றது எடுப்பாங்கல்ல. அரசு செய்யக்கூடிய செயல்பாடுகளை நம்ம விமர்சிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. 100க்கு 100 200% உரிமை இருக்கு தான் சொல்ல வர்றேங்கிறேன். ஆனா இந்த ஷோ ஆஃப் பண்றதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அதான் பண்றது தான் கொஞ்சம் தப்பா இருக்கு. அதனால கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க ஒரு லிமிடேஷன் வச்சிருக்கீங்க, இவ்வளவு தான் பண்ணணும், இந்த அளவுக்கு தான். யாரு பேசுறவங்க குறுக்கிட்டு பேச மாட்டாங்க, என்ன பேச விடுங்க. சோ ஓகே, அது தவறு நான் ஏத்துக்கிறேன், மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சே தவிர ஏற்றுக்கொள்ள முடியாதுச்சே தவிர மற்ற எல்லாம் நான் ஓகே தான் சொல்லுவேன், நல்லா தான் இருந்துச்சு. செட்டர் பண்ணுவோம், நாங்கள் செட்டர் தான் பண்ணுவோம், பொலிட்டிக்கல் செட்டர் தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் அதை பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சிங்க. ஸோ அப்போ நாங்களும் அதான் பண்ணுவோங்கிறோம். அது கரெக்டான கன்வெர்ட் இருக்கு. சார் சொன்னார்ல எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல, டிஎம்கே தடுமாறிட்டு இருக்குன்னு. அப்படிலாம் ஒன்றும் தடுமாறல, நீட்டாக கிளியரா நாங்கள் போயிட்டு இருக்கோம் எங்கள் பாதையில். மிக தெளிவாக தாவேகா தேர்தலுக்கு முன்னாடி பண்ண அந்த அட்டையரா இருக்கட்டும், ட்ரோல் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அந்த பல்லவி மேம் இஷ்யூவை தாண்டி மற்ற எது உங்களுக்கு ஆபாசமா தெரியுது, அபத்தமா தெரியுது, அதில் என்ன தப்பா தெரியுது உங்களுக்கு? இவங்க பண்றது எல்லாமே ஹேட்ரட் பாலிடிக்ஸுங்க, தீய சக்தி. ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கட்சியை, ஆரிஜின்லேருந்து பல வருஷங்களா இருக்க கட்சியை நீங்க தீய சக்தினே மக்கள்கிட்ட பிராண்ட் பண்றீங்க. ஸோ இதை விட ஒரு ஹேட்ரட் பாலிடிக்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் நகைச்சுவை தான் நானுங்கிறோம், அதில் என்ன தப்பு இருக்கு? நகைச்சுவைனா எது நகைச்சுவை? அதான் சொல்றேங்க, அந்த மேமை பத்தி பேசுனதுனால மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறேன். அதை தாண்டி வேற என்ன தவறு இருக்குங்கிற அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு அமைச்சர் பதவியில இருக்காங்க, அவங்கள வந்து வெவ்வேறு பேர் சொல்லி கேட்கிறோம், இது எல்லாமே நகைச்சுவையாவே அணுகலாமா? தாராளமாக, என்ன பொறுத்த தப்பு கிடையாது நான் சொல்றேன். எஸ் தினேஷ் கார்த்தி, நீங்க சொல்லுங்க. ஒரு மேரத்தான் போட்டி நடந்துச்சு, அதுல வந்து ஸ்போர்ட்ஸ் சைடு ட்ரக்ஸை விடுன்ற வார்த்தைக்கு வந்து தங்கிலீஷ் வார்த்தை, ஒரு ஸ்லோகன் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக சிஎம் எழுதியிருந்தார். இந்த ஜென்சி மீட்டப்ல இருக்க இந்த பர்சன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழக முதலமைச்சர் வந்து தங்கிலீஷ்ல எழுதுறாரு, தமிழ் பற்று இல்லைன்னு சொல்றாங்க. ஜென்சி மாநாடு, திராவிட மாடல் அரசு, இதெல்லாம் என்ன வார்த்தை? இவங்க ஏன் அப்ப இவங்க பண்ணா அது வந்து நியாயம், மத்தவங்க பண்ணா அது தப்பா? ஓகே, ரீல்ஸ் பண்றது, ட்ரோல் பண்றது, இது எல்லாமே வந்து இளைஞர்கள் அரசியல் மயப்படுறதுக்கு போதும்னு நினைக்கிறீங்களா? அரசியல் மயம் பண்றது தாண்டி வந்து அதான் சொல்றேன், சட்டமன்றம்ன்றது ஃபர்ஸ்ட் யாருக்கும் நாலேஜ் கிடையாது. கொள்கையை கேட்டா கொள்கையை தாண்டி அரசியல் மயம் கேட்டா இல்லங்க, அரசியல் தானே வருது. சட்டமன்றம்ன்றது யார் நடத்துறது? அரசியல் உட்பட்டது தானே சட்டமன்றம்ன்றது வந்து. அப்படின்னா ஒரு என்னன்னே தெரியாது, யார் அங்க சபாநாயகர்ன்றது யாருக்கும் தெரியாது, யார் வருவான்னு தெரியாது, யார் ஸ்பீக்கர்னு தெரியாது. இந்த காலகட்டத்தில் வந்து சட்டமன்றத்தில் வந்து இன்னைக்கு வந்து பேசுறது, எல்லாத்தையும் ஒளிபரப்பு பண்றது பார்க்க சொல்ல அதுவே ஒரு பெரிய ரீச் தானே, அதுவே ஒரு அரசியல் புகுத்தல் தானே மக்கள் கிட்ட. ஆனா இதுக்கு முன்னாடியுமே ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்கல்ல. ஒளிபரப்பு பண்ணுவாங்க, பட் அது யார் ரீல்ஸ் மூலமா, லைக் இப்போ வந்து யார் ஸ்டைலா காட்டினாங்க, யார் ஸ்டைலா வந்தாங்க, யார் லைவே ஃபர்ஸ்ட் இருக்காது இல்லைங்களா? ஃபுல் லைவ் இருக்காது, ஃபர்ஸ்ட்டுமே கட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் நிறைய ரிக்வஸ்ட் பண்ணி லைவ் போடணும்னு இப்போ தான் அது வந்திருக்கு. பட் இப்போ படிப்படியாக போயிட்டு இருந்தாலும் சின்ன யங்ஸ்டர்ஸ், நான் சொல்றது வந்து இவங்க ஸ்டைலுன்றாங்க. ஸ்டைல் ஏதோ ஒரு ஸ்டைல் ஆக மொத்தத்தில் போய் மக்கள் கிட்ட சேருது. அதெல்லாம் ஒத்துக்கிறீங்கண்ணா? ஸ்டைல் இருக்கல, என்னங்க தப்பு இருக்கு? எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்கு. ரஜினி வந்து ஒரு ஸ்டைலா, அவருக்குன்னு ஒரு தனிப்பன்மை இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல். இப்படி தான் வந்து நாங்கள் இப்படி தான் இந்த வேலை தான் போகணும்னு இல்லைல்ல, எல்லாருக்கும் போய் சேரணும். அதுக்கு ஏதோ ஒரு வழியாக இருந்தால் பரவாயில்ல தானே? பரவாயில்ல, நல்ல விஷயம். தமிழக சட்டமன்றத்தில் ஸ்டைல் இருந்தால் தப்பு இல்லைன்னு டிவிகே ஜென்சி சொல்றீங்க. அறிவாலயம் வெளியே பண்றீங்க, அது சட்டமன்றத்துக்குள்ள உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதுவும் அரசியல் தான். பதிவு பிரதர், அது பதிவு, அரசாங்கத்தோட பதிவு, அது பதிவாயிட்டே இருக்கும் பண்றது எல்லாம். ஆமாங்க, கண்டிப்பா யார் பண்ணாலுமே அதுதானே. சார் நீங்க சொல்லுங்க, தாவேகாவுக்கு ஆதரவா சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எல்லையை மீறவே இல்லையா? இல்லை, மீறுறாங்க. ரெண்டு தரப்புமே மீறுறாங்க. அதாவது வந்து என்னன்னா, இவங்க மீறுறதும் அவங்க மீறுறதும் என்னன்னா, இது ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. நீ பண்றல அதனால நான் பண்றேன், நீ பண்ணுறல அதனால் நான் பண்ணுறேன்னு ரெண்டு பேரும் மாற்றி பேசிட்டு, இதனால் யார் பாதிக்கப்படுறோன்னா நம்ம தான் பாதிக்கப்படுறோம். ஏன்னா எது மெயின் கோர் இஷ்யூவோ அந்த இஷ்யூவை விட்டுட்டு எனக்கு என்னன்னா, தொடர்ந்து மாற்றம் அப்படிங்கிற ஒரு விதையை விதைத்த நம்மளே
திமுக பண்றாங்க நாங்களும் பண்றோங்கிற ஒரு முயற்சியை கையில் எடுக்கிறது ரொம்ப அபத்தமான விஷயம் இல்லையா? இல்ல, அது நீங்க மாற்றம்னே நீங்க சொல்லாதீங்க. அது வந்து ஒரு எலவேஷன் தான். அது இந்த மாற்றம் கிடையாது. மாற்றம் அப்போ. இல்ல. விஜய் அவர்கள் வந்தது மாற்றம் மாற்றம்ன்றது நீங்க வேற வேற இடங்கள்ல வேணா மாறுது. இப்போ இந்த ஊழல் இல்லாதது, இப்போ ஊழல ஒழிச்சது அப்ப இல்லன்னா இந்த அபியூசிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் மாறாது. இது அது ஸ்டேபிளா மாறாது. அது வந்து அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு தரப்புமே திரும்ப திரும்ப அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்க. ஏன்னா அது என்ன வந்து நடவடிக்கை சார் எடுக்க அது போறாங்க? கண்ட்ரோலபிள் இருக்க போறது இல்லை. இப்போ எல்லா கட்சியினரையும் மொத்தமா வந்து நீங்க நாளையில இருந்து எழுதாதீங்கன்னு திமுக சொல்ல முடியாது. அதே மாதிரி தாவேக்காவும் சொல்ல முடியாது. ஆனா நான் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லலாம்ல. நிறைய பேர் எடுக்கலாம். சோஷியல் மீடியால எப்படி எடுக்கலாம்னா போன 4 வருஷம் நிறைய இருக்கு. நிறைய எடுக்கலாம். ஆக்ஷன் போன தடவையே எடுத்திருக்கலாம். யார் மேல எடுத்தீங்க? அரசை விமர்சிச்சவங்க மேல தான் குண்டாஸ் போட்டீங்க. யாராவது எழுதுனவங்க மேல போன 4 வருஷத்துல ஏதாவது நீங்க பண்ணீங்களா? எவ்வளோ பெண்கள் வந்து புகார் கொடுத்தாங்க. மேடம் கூட கொடுத்துருக்காங்க. கைது பண்ணீங்களா? அப்போது தொடக்கத்திலேயே வந்து இந்த சோஷியல் மீடியாக்குன்னு 2 அரசியல் கட்சிகளுமே தான் சார்பாக எழுதுகிறவங்களை வந்து எவ்வளோ நாள் எல்லைக்குனாலும் நீங்கள் விடுறீங்க. திரும்ப ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க மட்டும் தூக்கி உள்ளதுக்கு போட்டு குண்டாசை போடுறீங்க. அப்போ 2 தரப்புமே நீங்கள் எங்கே ஒரு இடத்துல வந்து நிற்கணும்னா இந்த சமூகத்தை பண்படுத்த நீங்கள் சோஷியல் மீடியா வேறு வழி இல்லை. அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணும். அப்போ அதுக்குள்ளே ஒரு ஒழுங்கு வேணுன்றத யார் தரப்பை இவரை தப்பாக பேசினாலும் சரி, அவரை தப்பாக பேசினாலும் சரி, ஒரு ஒழுங்கான ஒரு நடவடிக்கைக்குள்ளே வரணும். அது மனிதர்கள் நம்ம தான் திருந்திக்கணுமே ஒழிய அரசாங்கங்கள் அது செய்யாது. இந்த அரசு செய்யாது, எந்த அரசுமே செய்யாது. ரேகா மேம் நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து திமுக வந்து ஜென்சி இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இளைஞர்களுக்கு கொள்கை பாடம் அவசியம்னு நினைச்சதுனால தான் இந்த ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. அவசியமா கொள்கை பாடம் தேவை. கொள்கைன்னா முதல் என்னன்னு தெரியணும். ஒவ்வொரு தலைவர்களுடைய கொள்கை என்ன, ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய கொள்கை என்ன, இங்க சித்தாந்தம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு அரசியலே இங்க முழுமையா. யாருக்குமே அரசியல் தெரியாது. கலைஞர்கிட்ட கேட்டாலும் அவருக்கும் இன்னும் அரசியல் கற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு தான் சொல்லுவார். அம்மையார் கிட்ட கேட்டாலும் அதான் சொல்லுவார். அப்போ கொள்கை என்பதே என்னன்னு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு தலைவர் அது டெய்லி பேசணும். இதுதான் நம்முடைய கொள்கை, இது RSS உடைய கொள்கை, இது வந்து டிவிகேயோட கொள்கை, அவங்க தொடர்ந்து பேசணும். நான் அரசியல் கொள்கையே இல்லாம மக்களின் மாற்றத்திற்காக வந்த தலைவர் 100% ஏத்துக்கிறோம். மக்களின் மாற்றத்துக்கு ஏன் வந்தோம்? திமுக ஊழல் சக்தி, நான் ஏத்துக்கிறேன். அதிமுகவும் ஊழல் சக்தி. 2 சக்தியும் வேண்டான்னு சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இன்றைக்கு உங்களோடு இருப்பவர்கள் யார்? RSS எதிர்த்தீங்க. அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர்கள் யாருடைய கொள்கையோடு எந்த கோட்பாடோடு இருக்காங்க? திமுகவினுடைய ஆதரவு. திமுக தீய சக்தி தானே. திமுகவினுடைய ஆதரவில் வெற்றி பெற்ற அந்த கூட்டணியில் இருப்பவர்களை தான் நீங்க இன்னைக்கு எடுத்திருக்கீங்க. அப்போ ஜாதி இல்ல, அரசியலுக்கு ஓட்டு கொடுக்க மாட்டோம், இதெல்லாம் மீடியால வந்த செய்திகள் தான். அங்கங்க கிட்டத்தட்ட 3 தொகுதிகளில் பணம் கொடுத்த வீடியோ இருக்கு. ஜாதியே இல்ல. சார் சொன்னார் இல்லைங்களா, ஜாதியே இல்லை, உண்மைதான். இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய எந்த கேண்டிடேட்டும் எந்த ஜாதினே எங்களுக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு 8 முறை 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அமைச்சர் சொல்றாரு, நான் ஆடு நான் மாடுன்னு கழுத்துல மாட்டிட்டு திரிவோன்னு. இத அடுத்த நாள் சொல்றாரு, மாத்தி சொல்றாரு. அதுக்கு இன்னொரு அமைச்சர் வந்து, நாங்கள் அப்படி சொல்லவே மாட்டோம், ஜாதி இல்லையடி பாப்பான்ற நாடுங்கிறோம். அப்போ தவறு செய்யறது இயல்பு. மனிதன் தானே நம்மளாம். மிஷினே தப்பு செய்யுது. ஒருத்தர் தெரியாம ஒரு வார்த்தையை விட்டாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை மாற்றி சொல்வதற்கு அல்லது அதை சரி செய்வதற்கு ஏன் தயங்குறீங்கன்னு தான் நான் கேட்கிறோம். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு வார்த்தையை தப்பா பேசிட்டேன், அவரை நான் திட்டேன்னா என்ன ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல 7 கேஸ் கொடுத்தா இது செல்லாதுங்கிறான். இதுக்கு வீடியோ ஆதாரங்கள் கேட்கிறான். நான் அவனை அடிச்சுட்டு வர சொல்றீங்களா? அப்ப என்னை காயப்படுத்தி ரேகா 20 வருஷமா இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இங்க பயணிச்சுட்டு இருக்கா. நேத்து வந்த ஒருத்தங்களால அது பயணிக்கணும்னு அவசியம் இல்லை. அது அவரா போய் பண்ணாரா? இல்ல. அமைச்சர்கள் போய் பண்ணாரா? இல்ல. சட்டமன்ற உறுப்பினர் இல்ல. ஆனால் ஏன் தண்டனை கடுமையாக்கப்படும் சொல்லலன்னு திரும்ப திரும்ப நான் கேட்கிறேன். ஏன் இங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க எப்ப பாரோ ஸ்டாலின் சாரும் உதயநிதி சாரையும் நீங்க கிண்டல் பண்றதுலதான் இருக்கிறீங்க. மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க? தவறு எங்க இருக்குன்னு தட்டி இல்ல, அவங்க கிண்டல் பண்றதை தாண்டி திமுக கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் பண்ணுச்சுங்கிற ஒரு கேள்வி கேட்க இருக்கே. மந்திரியா இருந்தவரை பதவி விலக்கி இருக்காங்க, எம்எல்ஏவா இருந்தவங்கள பதவி விலக்கி இருக்காங்க. பேச்சு இல்ல, தப்பா புரிஞ்சுட்டீங்க. ஆணவ படுகொலை நடக்குது இல்லையா, அப்போ வந்து திமுக என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க? அதுக்கு எதிராக வந்து சட்டங்களை உருவாக்கி இருக்காங்களா? என்ன பண்ணிருக்காங்கன்ற கேள்விதான் இருக்கு உங்களுக்கு. அதற்கு குரல் கொடுத்திருக்காங்கல்ல.
ஒவ்வொரு இடத்துலயும் குரல் கொடுத்திருக்காங்க. ஏங்க இப்பவும் விஜய் தடுக்கிறதுக்கு சிறப்பு சட்டம் வேணும்னு சொல்லி விசிகாவும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. என்ன சிறப்பு இன்னைக்கும் அவங்க வலியுறுத்தி இருக்காங்க, இன்னைக்கும் அவங்க பேப்பர் கொடுத்திருக்காங்க. சட்டங்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த நான் பேசுற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசிட முடியாது. திமுக ஆட்சியில இருக்கும் பொழுதே இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து தாவேக்காவை கேள்வி கேட்டிருக்கலாம். நவீன ஆணவ படுகொலையில அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கைதே பண்ணாங்க. சார் ஆணவ படுகொலை இன்னைக்குதான் இருக்கா இல்ல டிஎம்கே பீரியட்ல? இல்லங்க, இவங்க வந்து சிறுபான்மை அரசு, இன்னைக்கு வந்து மைனாரிட்டி அரசுன்றாங்க. ஒரு வந்து சட்டம் ஏற்றணும்னா வந்து பெரும்பான்மை தேவை. அன்னைக்கு தேதிக்கு நீங்க ஜெயிச்சிருந்த தமிழத்துல உங்க பெரும்பான்மையோட வச்சிருந்த அரசு தானே, அன்னைக்கே சட்டம் ஏற்றாம போனீங்க. அதுதான் சொல்ற, ஆணவ கொலைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும் நினைச்சிருப்பாங்க. அல்லது சட்டம் ஏற்றுக்கு ஏதாவது போதிய காரணங்கள் இல்லாமல் 5 வருஷமா என்னை விட அறிவானவர் தானே தொல் திருமாவளவன் அவர்கள். ஏன் அவர் இதை கேட்டிருக்காம இருந்திருப்பாரா? கேட்டாரு, உங்க ஆட்சியிலும் கேட்டாரு, எல்லா ஆட்சியிலும் அவர் கேட்கிறாரு. இந்த ஆட்சியில யாருமே பதில் சொல்றது இல்ல. அதுதான் சொல்றேன், இந்த ஆட்சியில கேட்டான்னு நான் கேட்கவே இல்லை. போன 5 வருஷம் அரசியல் பேசும்போது அவர் நேரடியாக இதை கேட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? சட்டமன்றத்திலையும் கேட்டாரு, பாராளுமன்றத்திலையும் கேட்டாரு, தொடர்ந்து இதை கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. இந்த போன லாஸ்ட் 5 இயர்ஸ் மட்டும்தான் திமுக இருந்தா, இதுக்கு முன்னாடி பல வாட்டி திமுக இருந்தது. மேடமே ஒத்துக்கிறாங்க 50 இயர்ஸ், அதாவது 5 இயர்ஸா வந்து இவங்க கிட்ட கவர்னன்ஸ் இருக்கு, அதை வந்து செயல்படுத்த முடியல, காலதாமதம் ஆச்சுன்னு சொல்ல 50 நாள்ல நீங்க இவ்வளவு நெருக்கடி தரீங்க. இப்பதானே கவர்னன்ஸ் கையில வந்திருக்கு. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது உள்ள ஆராயணும், என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்க்கணும், எவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் ஆராய்ஞ்சதுன்னு ஒரு அரசு அமைய முடியும். அரசு அமைஞ்சுமே அதை நீங்கள் செயல்பட விடாமல் டெய்லியுமே தினம் தினம் வந்து ட்ரோல் மட்டுமே பண்ணுற ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தால் எப்படி? ஓகே தினேஷ், ஒரு நீண்ட நாளாவே ஒரு கேள்வி இருக்கு. நீங்க பேசக்கூடிய கருத்தும் வந்து விவாதத்திற்குள்ள தான், அதை நம்ம பிறகு பேசலாம். நீண்ட நாளா ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆண்ட 2 திராவிட கட்சிகளும் மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுடைய நலனுக்காக இலவச சைக்கிளா இருக்கட்டும், பாட புத்தகங்களா இருக்கட்டும், உபகரணங்களா இருக்கட்டும், லேப்டாப், இது போன்ற விஷயங்களை கொடுத்துச்சு. இருந்தாலும் ஜென்சி இளைஞர்கள் தாவேக்கா தான் வேணும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா பக்கம் நகர்ந்திருக்காங்கன்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உண்மையாக சொல்ல போனோன்னா இதில் வந்து சினிமா மோகன்றது முக்கியமாக இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் இப்போ டிவிக்கே சப்போர்ட்டுன்றதுனால சொல்லிட முடியாது. சினிமா மோகன்றது இருக்குது. அதை தாண்டி வந்து இந்த இடத்துல வந்து எல்லாரும் ஒரு ஃப்ரெஷ்ஷான சேஞ்ச், இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் இவங்க, ஏன் இப்படி தான் போயிட்டுருக்கு, சரி ஒரு சேஞ்ச் தான் இருக்கட்டுமே, புதுசாக ஒரு ஆள் வரட்டும், அவங்கக்கிட்ட கொடுப்போம், அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு. இப்போ ஆஸ் அ டிவிக்கே சப்போர்ட்டராக நானுமே வந்து இந்த ஆட்சியில் வந்து நாங்கள் சொல்லியிருக்க டைம் காலக்கெடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னமும் இதில் வந்து நிறைய கொலைகள் நடக்குது, எல்லாமே தொடருதுன்னா நாங்கள் கேள்வி கேட்போம். நாங்கள் வந்து முட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து கேள்வி கேட்போம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, இதை விட வேற என்ன வேணும்? எல்லாமே பண்ணியிருக்காங்கல்ல. இல்லை இது அது என்னன்னா உபகரணங்கள் கொடுத்தாங்க, அரசியல் அறிவு கொடுத்தாங்களான்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. அந்த மிதிவண்டி கூட பயன்பாட்டில் இருக்காது. அந்த மிதிவண்டி நீங்கள் யாருன்னா இப்போ வந்து யூசேஜில் இருக்கு இல்லை, நான் உங்கள்கிட்ட ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். எந்த ஒரு வெரி லெஸ் பீப்புள்ஸ் கிராமப்புறங்கள்ல அந்த மிதிவண்டியை பயன்படுத்தி பள்ளிக்கூடம் இல்ல, அது தரமானதா இல்லைன்னு சொல்றேன். இப்ப இருக்கிற ஆட்சியில இருந்து தரமான மிதிவண்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆணையிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல கொடுத்த சைக்கிள் நான் வீட்ல என்ன வச்சிருக்கேன், ஊருக்கு போனா நான் அதுதாங்க சொல்றேன், எல்லாரோட யூசேஜ்க்கும் அது இல்லைன்னு சொல்றேன். அவ்வளவு ஒரு தரமானதை வந்து கொடுக்கல. இன்றைய தினத்துக்கு வந்து ரேஷன் அரிசி வந்து கொடுக்குறேன். லேப்டாப் ஆமா, திமுக அரசு வந்து யாருக்கு கொடுத்துருக்கீங்க? ஸ்கூல் முடிச்சு 12th போனவங்களுக்கு கொடுத்தாங்க. அம்மா ஆட்சியில 12th முடிச்சவங்களுக்கு கொடுத்தாங்க. காலேஜ் முடிச்சு ஓட்டு உரிமை இருக்கவங்களுக்கு நீங்க லேப்டாப் தரீங்க. இல்ல என்ன அரசியல் நடத்தப்பட்ட அரசியல் சொல்ல, இப்ப நீங்க சைக்கிள்லாம் ஒர்க் ஆகல, அதெல்லாம் எதுக்கு அப்படினீங்க? அதாவது ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்க, பெரும்பாலான மக்களுக்கு வந்து அது போய் சேரலன்னு சொல்றேன். இப்போ வந்து கிராமப்புறத்துல இருக்க மாணவர்கள் கூட ஒரு கடன் வாங்கியாச்சும் ஒரு நல்ல சைக்கிள் வாங்கி ஓட்டணுன்ற நிலைமையில யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட வெரி லெஸ் பீப்புள்ஸ் தான் அதை யூஸ் பண்றாங்க. பெரும்பாலுமே அது கடைக்கு தானே போகுது. இல்லை உபகரணம் இப்போ கடைசியாக கொடுத்த லேப்டாப்பில் கூட முதல்வர் ஃபோட்டோவை அழிச்சிட்டு விஜய் ஃபோட்டோவை மாட்டினாங்கன்றத எங்கேருந்து அந்த இது வருது அப்படின்னா, நீங்கள் கல்லூரிகளில் தேர்தல் நடத்தினதை நிப்பாட்டிருச்சு திமுக, பள்ளிகளில் அரசியல் பேசுறது இல்லை. அந்த கேள்விக்கு தான் வரேன். அது வந்து அருணதேன் அவர்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் காலங்களால் பேசப்படக்கூடிய தலைவர்கள்லாம் உருவான இடம் எங்கன்னு பார்க்க போனால் மாணவர் சங்கங்கள், அதாவது கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அந்த மாணவர் அணி அப்படிங்கிற மாதிரி தான் உருவாகி காலடைவில் அது அரசியலை நோக்கி வரும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் திமுகவினுடைய மாணவர் சங்கங்கள் ஒரு தோய்வை நோக்கியே போய்கொண்டிருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையும் கேள்வியும் இருக்கு. எஸ், அதை பற்றி கேட்குறீங்க, எனக்கு புரியுதுங்க. இப்போ என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கோ அதோட வெளிப்பாடை தான் எலெக்ஷன் ரிசல்ட்டை நாங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களோட ரிசல்ட்டாக தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நாங்கள் பார்க்குறோம். 2026 ரிசல்ட் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய வேலைகளை சரி பண்ணக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சுட்டே தான் இருக்கோம். அது சரி பண்ண போகிறோம் தான் நான் சொல்கிறேன். இப்போ சார் கூட சொன்னார் வந்து அரசியல் படுத்தலை, பள்ளி மாணவர்களை இளைஞர்களை அரசியல் படுத்தாத விளைவும் இதுதான் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம், நாங்கள் திராவிடம் வந்து முழுசாக நம்புச்சு நம்ம மாணவர்களுக்கான வேலைகள் செய்கிறோம், மீன்ஸ் இதை செஞ்சால் ஃப்ளேவர் கிடைக்கும், ஓட்டு போடுவாங்கிற மீட்டரில் அந்த நோக்கம் கிடையாது. விஷயங்கள் செய்கிறப்ப அவங்களுக்கு புரிய வரும், அவங்க அரசியலில் பண்பற்றுவாங்க, அரசியல் தானாக அவங்களுக்கு புரிய வரும். இப்போ திராவிட கட்சி நீ ஓட்டு போடுங்க, சைக்கிள் துறை நீ ஓட்டு போடணும், மாணவர்கிட்ட போய் அந்த வேலையெல்லாம் பண்ணல.
ஆனா அவங்களுக்கு புரிய வரும், திராவிடத்தால நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கோங்கிறப்ப திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணா தமிழ்நாடு நல்லா இருக்குங்கிற நோக்கம் அவங்களுக்கு புரிஞ்சிடும், பண்பற்றுவாங்க, அரசியல் புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்பினாலதான் இந்த சிக்கல் நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். மற்றபடி அது அரசியல் படுத்தாமலாம் இல்லை, மாணவர்கள் இளைஞர்கள் முழுசா அரசியல் வயப்பற்றுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆக்சுவலா அரசியல் வயப்படலை, அதான் வருத்தம். ஓகே பிரம்மா சார், நீங்க சொல்லுங்க, 2 கட்சியில இருக்கக்கூடிய அந்த ஜென்சி இளைஞர்களா இருக்கட்டும், இளைய தலைமுறைகள், இவங்க மேல வந்து இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் அபியூசிவா நடந்துக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்துட்டே இருக்கு. இதற்கு அந்தந்த கட்சி தலைவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ளணும்? இல்லை, எந்த கட்சியில் இருக்காங்க? எந்த 2 கட்சியில் சொல்கிறீங்க? தாவேக்கால. இப்போ இன்னைக்குடைய தலைப்பு தாவேக்கா திமுக தானே சார்? திமுகல எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா காலத்தின் அடிப்படையில் திமுக அதிமுக இரண்டுலேயுமே ஜென்சி டிஎம்கே போராட்டம் நடத்திருக்காங்க. அவ்வளோ, அதாவது வந்து என்னன்னா எல்லாருமே ஒரு இது கூட்டலாம். நீங்கள் அதை தாண்டி யாருக்கான ஒரு கட்சின்றது ஒரு கட்சி இருக்கு இல்லையா? நீங்கள் 67 சொன்னீங்கன்னா இளைஞர் கட்சி திமுக. இன்னைக்கு இளைஞர்களுடைய கட்சி இல்லை அது. ஏன்னா அந்த மைண்ட் ப்ராசஸ்க்கு தன்னை மாற்றிக்கிட்டு வருது திமுக. மாற்றிக்கிட்டு வரும்போதே அப்போ அது இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ன்றது தாவேக்காவை தான் நம்ம குறிப்பிடணும். அப்போ அதை தான் வந்து நீங்கள் அதிகமான இளைஞர்கள் இருக்கிறதும் இதுபோல் அரசியல் மயப்பட்டு கொண்டு இருக்கிறதும், இன்றைக்கி அரசியலை கற்றுக்கொண்டு இருக்கிறதுமே தாவேக்கால தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து அதிகமாக வந்து சட்டசபையை பார்க்குறாங்க, லைவை பார்க்குறாங்க, அதை எடுத்து ரீல்ஸாக பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி திமுகவுக்கு வந்து சலூன் கடையும் டீ கடையும் அரசியல் மயமாகவும் பேப்பர் எப்படி தன்னுடைய ஒரு ஆயுதமாகவும் இருந்துச்சோ, இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு ரீல்ஸ் ஒரு ஆயுதமாக இருக்குது. அவங்களுக்கு அவங்க தன்னை வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக ரீல்ஸை நினச்சிக்கிறாங்க. இன்றைக்கி அதில் தன்னோட எமோஷனை சொல்கிறாங்க. ஒரு 30 செகண்ட்ஸில். ஆனால் அன்றைய காலங்களில் வந்து திமுக வந்து மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், ஜாதி ஒழிப்பு, அதுக்கெல்லாம் காரணம் திமுக இல்லை, அது காரணம் பெரியார் ஆல்ரெடி வந்து எந்த தேர்தல் இயக்கமும் நடத்தாம இல்ல அந்த விஷயங்களை முன் வச்சு நடத்துனாங்களே. இல்ல, அவர் ட்ரெயின் பண்ணாரு. அவர் வந்து 10-20 வருஷம் ட்ரெயின் பண்ணாரு. தாவேக்கால இப்ப அந்த மாதிரி யாரு இல்ல, அதுக்கப்புறம் சமூக இயக்கமே இல்லையே. ஒரு அரசியல் இல்லாத ஒரு சமூகம். நான் தேர்தலே நிற்கலை, எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை மையப்படுத்தி அவங்கள சரிவழிப்படுத்துறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம்னு ஏதாவது ஒரு இயக்கம் இருக்கா? அன்னைக்கு பெரியார் இருந்தார். தாவேக்கா என்ன பண்றாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா வந்து கொள்கை தலைவர்களா பெரியார் இருக்காரு அப்படிங்கிறப்போ பெரியாருடைய கொள்கைகளை பரப்ப அவங்க வச்சிருக்க கொள்கை தலைவர்கள் எல்லாமே அடையாளத்துக்கு தான். புரியுதா? அது வந்து எந்த கொள்கையும் அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. பெரியார் இப்பவும் இருக்காரு, எங்களுக்குள்ள இருக்காரு, எங்க சிந்தனையில இருக்காரு. இவங்க யாருக்குள்ளேயும் பெரியார் இருக்காரு. பெரியாரை ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தவே முடியாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். திமுக இருக்கிற 80% பேர் இந்துக்கள்னு ஏன் சொல்றீங்க? பெரியாரோட கொள்கை அது. பெரியார் பேரை சொல்லி அரசியல் நடத்த முடியாதுன்னா நடத்தவே முடியாது. அரசியல் யாருமே நடத்த முடியாதுன்னு சொல்றேன் நான். பெரியார் பேரை சொல்லி பெரியாரை வச்சு நீங்க அரசியல் பண்ணிக்கலாம். பெரியாருடைய கொள்கை நான் தான் பெரியாரோட மொத்த ரெப்ரஸன்டேட்டிவ், நாங்கள் தான் உங்களுக்கு சோறு போட்டோம், நாங்கள் தான் உங்களுக்கு கல்வி கொடுத்தோன்னு பெரியாரை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிக்கலாம். பெரியாரை மையமாக வச்சு பெரியாருடைய கொள்கைகளை காட்டி எங்கேயா ஓட்டு கேட்க முடியுமா? ஏன் கேட்கணுங்கிறனா? ஏன் கேட்டு பாருங்க ஒரு தடவை. நீங்க தானே சொல்றீங்க பெரியார் கொள்கை தலைவர் இல்ல. பெரியாரோட எல்லா கொள்கைகளையும் திமுக ஏத்துக்கிட்டு தான் நடக்குது. கடவுள் வழிபாடுன்றது எங்களுக்கு கிடையாது. சாமியை கும்பிடுறவன் திமுக ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லுங்க பாப்போம். இது என்னங்க? அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை சார். இருக்குதா? அதுதான், அதைத்தான் சொல்றேன். அதுதான் அன்னைக்கே வந்து அண்ணா சொல்லிட்டாரு. ஒன்றே குலம் பெரியாருடைய 2 கொள்கையிலிருந்தும் அண்ணா மாதிரி சமரசத்திலே தான் திமுகவே ஆரம்பிக்குது. அதாவது தனிநாடு கோரிக்கையில் இருந்தும் அந்த கடவுள் மறுப்புங்கிறத தாண்டி பெரியார் அவருடைய கோர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா சமூகத்துல எல்லாரும் சமம், அந்த விஷயம் இருந்துச்சு. கடவுள் மறுப்புங்கிறத தாண்டி அதுதான் பேசப்பட்டது அதிக அளவுல. மூட பழக்க வழக்கங்கள் சமூகத்துல இருக்க. நான் பேசுறேன், சாதி ஒழிப்பு இது எல்லாத்துக்கும் எதிரா நின்றவர் தான் பெரியார். அந்த கொள்கையுமே எல்லாத்துலயுமே நின்றுச்சா? பெரியாரோட எந்த கொள்கையில திமுக நின்றுக்கா? சாதியை ஒழிச்சிருச்சா? எந்த தொகுதியில நீங்க வேட்பாளர் எப்படி அனௌன்ஸ் பண்றீங்க? ஆகலாம்ங்கற திட்டம் சரி யாரா? சரி, ஆயிட்டாங்களா? மாற்றம்ங்கிறது விதை. அது கூட மேடம் எத்தனை வருஷமா மாற்றம் பண்ணுவீங்க? இப்பவே மாற்றம் சொல்லுங்க. என்ன மாற்றம்? நீங்க 40 நாள்ல ஒரு கட்சியில இவ்வளவு மாற்றம் கேக்குறீங்க, இவ்வளவு பஞ்சாயத்து இருக்குன்றீங்க, இவன் ஏன் அதை பண்ணான்றீங்க, அவன் ஏன் இதை பண்ணான்னு கேக்குறீங்க. 50 வருஷமா இருக்கிற கட்சியில எதையாவது கேட்டா நாங்க எதுவுமே இல்லைன்றீங்க. சாதியை ஒழிச்சிட்டீங்களா 50 வருஷத்துல? இல்ல சார் வந்து வேல்யூவா பேசிட்டு இருந்தாரு. இல்ல கேக்குறேன், நீங்க எதை மையமா வச்சு பேசுறீங்க? அதாவது நீங்க கோர்னா ஒருத்தர் 70 வயசு கிழவனுக்கும் 2 வயசு பிள்ளைக்கும் ஒன்னா ஈக்குவலா உட்கார வச்சு பேசுவீங்களா? யாரை கிழவன் சொல்றீங்க? 70 வருஷமா இருக்கிற கட்சியில 70 தான். யாரை கிழவன் சொல்றீங்க? யார் கிழவரோ அதான் 70 வயசுல என்ன யார் கிழவன் தானே? எது சொல்லுங்க, கட்சியை சொல்லுங்க. 70 வயசுமா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்க என்ன கேட்கணுமோ அதைத்தான் கேட்க முடியும். 2 வயசு குழந்தைக்கு இருக்கிற குழந்தைக்கு என்ன கேட்க முடியுமோ அதான். இது ரைட், ஓகே, இது ஒண்ணுமே தெரியாது, இப்பதான் வளருது, மண்டையில அடிச்சு இப்படி வளரு அப்படி வளருன்னு சொல்லலாம். 70 வயசுல இருக்கிற ஒருத்தனை போய் மண்டையில அடிச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம்.
சொந்தமா தெரிய வேண்டாம், சொந்த அறிவு வேண்டாம். முன்வைக்கலாம் இந்த விவாதத்தை ஒட்டி. இல்ல, அரசியல் புரிதல் நிறைய வளரணும். திமுகவில் வந்து இளைஞர்கள் குறைவு, டிவிகேல வந்து இளைஞர்கள் அதிகம்னா கூட 18 வயசு ஆனாதான் ஓட்டு போடுறதுக்கே உரிமைன்னு எதுக்கு கொடுத்தாங்கன்னா அப்பதான் கொஞ்சம் பக்குவம் அடைவான், அறிவு வளரும், சமூக அறிவு வளரும். அவன் பள்ளிகளில் பார்த்தது, ஆசிரியர்களை பார்த்தது, கல்லூரியில் பார்த்தது, சமூகத்தை அவன் கொஞ்சம் புரிஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கான தலைவர் அவன் தேர்ந்தெடுப்பான். அரசியல் என்பது ஒரு சாதாரண இடம் கிடையாது. நீங்க எடுத்த உடனே பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுற ஒரு சினிமா படம் பார்க்கறது இல்ல. சிவாஜி பிடிச்சவனுக்கு இன்னைக்கு தனுஷ் பிடிச்சிருக்குன்னு சொல்ற மாதிரி அரசியல் தலைவர்கள் அந்தந்த கோட்பாடுகளுக்கு ஏற்ப, கொள்கைகளுக்கு ஏற்ப, பெரியாரை பிடிச்சவங்களாம் இன்னைக்கு விஜயை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுல தப்பு கிடையாது. அவருக்கு ஏதாவது ஒரு கொள்கை இருக்கோ அதுல மாறி இருக்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அரசியலில் எந்த ஆட்சி வந்தாலும் யார் தவறு செய்தாலும் அதை நாகரீக முறையோடு சுட்டி காட்டணும். அது யாரா இருந்தாலும் சரி. அதே மாதிரி பெண்களை நீ குண்டா இருக்க, ஒல்லியா இருக்க, முடி இல்ல, அது இல்ல, இது இல்ல, உன் மூக்கு இல்ல, உன் புருஷன் வீடு, பிள்ளைங்க வீடு எல்லாத்தையும் வந்து நீங்க சொல்லும் போது அதை எதிர்த்து கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா? எதிர்த்து கேட்காம எப்படி நாங்க பண்றது? இவங்க சொல்றேன், இவங்களுடைய ஜென்சி கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆள் தான் கருவாடு பார்வை அப்படியே தொடர்ந்து வச்சிருக்கு. அதான் கருவாடு, அந்த மாதிரி பெண்களுக்கு இழிவான வார்த்தை, தொடப்பக்கட்டை, கருவாடு, நெத்திலி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சொல்றது இவங்க ஆளுங்க தான். 22 பெண்களை நான் அடையாளம் காட்ட முடியும். பெண்கள் பேசியத பீப் கொட்டா கூட கேட்க முடியாத அளவுக்கு கொச்சையாக பேசுகிறே தொடப்போம் வாயமுடு, தொடப்போம் வாயமுடு, இதெல்லாமா ஒரு அரசியல் பேச? இதுதான் உங்க தலைவர் சொல்லி கொடுத்தா? இல்ல, அவங்க சொல்றது என்னன்னா, இப்ப இவங்க சொல்றதா நானும் சொல்றேன். இப்ப கருவாடு, தொடப்போன்றது இதெல்லாம் வந்து இவங்க வந்து எதிர்க்கணும்னு சொல்ற இவங்க சைட்லயே ஆளுங்க அந்த மாதிரி பண்றாங்க. நேத்து நான் போன் பண்ணி தம்பி, அவங்க கூட நான் சொன்னேன், டே 2 தொடப்பம் எனக்கு அனுப்பு அப்படின்னு நான் சொன்னதுக்கு, இந்த தொடப்போங்கிற வார்த்தையினாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது, இன்னும் நீ நாகரிகமான அரசியல் பேசு, நான் வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன். உங்க பெண்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு தம்பி எனக்கு ஒரு வந்து பெண்களை வந்து அவமதிப்பா பேசுறாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசாதீங்க, நீங்க பேசுற கருத்துக்களை முன்வைங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில வந்து நீ எல்லாம் என்ன கேட்க தகுதி கிடையாது, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, உன்னை நான் பொழப்பன்னு சொல்ற ஆடியோவும் என்கிட்ட இருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, டிவிக்கு ஆளுங்க சொல்றாங்க நான் தொடப்பக்கட்டன்னு சொல்றதுக்கே உங்களுக்கு வலிக்குது, அப்ப இது எங்களுக்கு வலிக்காதான்னு கேட்கிறேன். Can you please stop it? உன்னையே போட்டு குழப்பணும் ஒரு நாள். நீ பேசுறது இங்க எதுவுமே சரி கிடையாது, ஐடியாலஜி கிடையாது உங்க யாருக்கும். என்ன பண்றீங்கன்னே தெரியாது, எதுவுமே தெரியாம வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ டோன்ட் ஹாவ் எனி அந்த இதுவே தான் தகுதியே இல்லை உங்களுக்கெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு. ப்ளீஸ் கோ அண்ட் ஹாவ் லைஃப். சோ இந்த மெசேஜோட சாராம்சம் ஆதாரத்தோட வெளிப்படுத்தி இருக்காரு. இது வந்து என் சைடுல இருந்து நான் காமிக்கணும்ல, என்ன பேரு ஜூம் பண்ணி வேணா காமிச்சுக்கோங்க. இதுல வந்து நான் சொல்லியிருக்கேன், தப்பான வார்த்தைகள் வந்து நீங்க பேசுறீங்க, இது வந்து உங்களுக்கு பின்விளைவாகும், நீங்க பேசுறது பேசுங்க, இதுதான் என்னுடைய மெசேஜா இருக்கு. இதுக்கு இந்த ரிப்ளை. ஸோ அப்போ அவங்க பண்றதை வந்து எடுத்து சொன்னாலே அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் இல்லைன்னு சொல்ல, அவங்க கிட்ட நாங்க என்ன போய் போராடுறது? அப்ப ஒத்துக்கிறீங்களா அது அவருடைய குரல் தான் அப்படின்னு? அவரோட குரல் தான், நான் ஏன் போய் சொல்லணும்? இல்லன்னு சொல்லலையே, அவருடைய குரல் தான். அதுதான் என்னுடைய கேள்வியா இருந்துச்சு. அருணோதயன் அவர்கள் அவர் ஆதாரத்தையுமே காட்டியிருக்காரு. உங்களுடைய இறுதி பார்வையும் அந்த ஆதாரத்தையும். இறுதி பார்வை என்ன அப்படின்னா, சார் வந்து ரொம்ப கரெக்டா பேசியிருந்தார், நான் அவருக்கு பதில் சொல்லலாம், அவர்கிட்ட பேசலாம், அவர் பேச நான் லிசன் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி ஒரு 10 நிமிஷமா என்ன மோட்ல போனார்னே தெரியல. பெரியார் தந்தை பெரியார் கிட்ட போயிட்டாப்ல, அவர் வந்து கடவுள் கொள்கை அதுக்கு போயிட்டாரு, முடிஞ்சா அதை சொல்லி ஓட்டு கேட்டு பாருங்கன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாம லாஜிக்கே இல்லாம பேசுறாப்ல. என்ன விஷயம்னா, ஐயா சொசைட்டில ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, அதுக்கு ரீசன் என்னவா இருக்குன்னு போய் பார்த்தா கடவுளை கும்புற அந்த ஹையரார்க்கிலேருந்து பிடிச்சிட்டு வராங்க. அதுதான் பிரச்சனையா? நீ கண்ணு மொழி தர்ற இந்த மனுஷங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் கடவுளை வழிபடுறதா அப்படின்னா அது இப்ப வேண்டாம், நீங்க எல்லாம் ஒன்னா இருங்கன்னு ஐயா சொன்னார். அதுதான் கோலே தவிர கடவுளை வழிபடாத அப்படிங்கிற மோடு கிடையாது. அவருக்கு ஆதங்கப்பட்டதுக்கான காரணமே கடவுள் வழிபடுதல அடிப்படையா வச்சு ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிறதுனால அந்த கோபம் வச்சுங்கிறது உங்களுக்குமே தெரியும். அதிகாரத்துல வந்துட்டு ஏன் அதை சமப்படுத்தலன்னு தான் கேட்கிறேன். ஐயா 50 வருஷமா அதிகாரத்துல வந்துட்டீங்க, திராவிட இயக்கங்கள் ஏன் சமப்படுத்தல? பெரியாரோட எந்த கொள்கையும் 2 கட்சியுமே 2 திராவிட கட்சிகளும் ஏத்துக்கிறீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? ரியாலிட்டியில தமிழகத்துல எத்தனை கட்சிகள், எத்தனை விதவிதமான ஜாதிகள், கிளை ஜாதிகள் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுத்து அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்து ஒரு கட்சியை நகர்த்தி கொண்டு போனோம் அப்படின்னா இது கிடையாது, இது முடியாது, இது நடக்காது அப்படின்னா எப்படி இயங்க முடியும் ஒரு கட்சி? ஸோ அதுல சமரசம் நான் சொல்றேன், பெரியாருடைய கொள்கைகளை அரசியல் மயப்படுத்த முடியாது, அரசியல் இயக்கமா நீங்க ஃபாலோ பண்ண முடியாது, அதை சமூக இயக்கமா அவரால் ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு, அரசியல் கட்சியா வரும்போது அதை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்றேன். அதைத்தான் நீங்க பெரியாரை சொல்லி நீங்க இப்போ உங்க வாயிலிருந்தே ஒத்துக்கிட்டீங்க. என்ன சொன்னீங்க சொல்லுங்க, நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க?
இந்த வேறுபாடுகள் இருக்கு, இதை எங்களால சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்க. பெரியாருடைய சொன்ன விஷயங்களை எங்களால சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்க. முடியாதுன்னு நான் சொல்லவே இல்ல. பிராக்டிகல் ரியாலிட்டி நம்ம பாக்குறோம்லமா. ஓகே, போதும் உங்களுடைய நிறைவு பார்வை. பிராக்டிகல் ரியாலிட்டியில என்ன சிக்கல் இருக்குங்கிறது தெரியுது. தமிழகத்துல இருக்க ஜாதிகளை பண்படுத்துறதுக்கான டைம் இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது எண்டாவது எங்க கொண்டு போனாலும் இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் பெரியாரிய கருத்துக்களால தான் அது பாசிபிள் ஆகும் தமிழ்நாட்டுல. பிரம்மா சார், உங்களுடைய நிறைவு பார்வையை நீங்க வைக்கலாம். நிறைவு பார்வை என்னன்னா, அதாவது வந்து தொடர்ந்து நம்ம இந்த அடுத்த தலைமுறைக்கும் இந்த வெறுப்பு அரசியலை, அதாவது வந்து இதுக்கு முன்பு வரைக்கும் வந்து இப்படி ஒரு தலைமுறையில் கடந்த காலங்களில் வந்து கலைஞர் காலத்திலேயோ ஜெயலலிதா காலத்திலேயோ வந்து தொடர்ந்து இது போல் வெறுப்பு அரசியலை பேசினாலும் அடுத்த தலைமுறை நீங்கள் வேறு ஒரு செக்டாருக்குள்ளே போயிட்டீங்க, ஒரு டிஜிட்டலாக டெக்னிக்கலாக வேறு ஒரு இடத்துல போகிறீங்க. இங்கே வந்து ஒரு பண்பட்ட அரசியலை நீங்கள் ரெண்டு தரப்புமே பேசி பழகணும். உங்கள் கட்சிகள் உங்களை வந்து எந்த நேரத்துலையும் வந்து அந்த ஒரு அரசியல் மயப்படுத்தாது. ஏன்னா நீங்கள் அரசியல் மயப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. உங்களை நீங்கள் தான் அரசியல் மயப்படுத்திக்கணும். நாகரிகமான ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். நன்றி சார், அனைவருக்குமே நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு பங்கேற்று உங்கள் கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks Madurai.